Hello, hi, வணக்கம். This is Dr. Parveen. Plus 2 biology உடைய 9th chapter biotechnology படிச்சிட்டு இருக்கோம். போன லெக்சர்ல நாம tools of recombinant DNA technology ஸ்டார்ட் பண்ணோம். So அதோடைய continuation ஆன cloning vectors and competent hostum steps involved in recombinant DNA technology இந்த லெக்சர்ல நாம பார்க்கலாம். All right, let's get started. Tools of DNA recombinant technologyல பாத்தீங்கன்னா வந்து மொத்தம் 3 major tools இருக்கு. ஒன்னு DNA manipulating enzymes, அதாவது restriction enzymes, அதுல DNA ligases, alkaline phosphatase, DNA polymerases 1 இதெல்லாமே இருக்கு. So போன லெக்சர்ல இதை நாம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். And இப்போ நாம vectors and host organisms பத்தி பார்க்கலாம். What are vectors? A vector is a DNA molecule that carries a foreign DNA into the host cell. நம்ம ஒரு host cell எடுத்துக்கிறோம்னா ஸோ அந்த ஹோஸ்ட் செல்லுக்குள்ள நம்மளுடைய டார்கெட் டிஎன்ஏ, அதாவது ஃபாரின் டிஎன்ஏ இல்லைனா ஏலியன் டிஎன்ஏ இல்லைனா டிஎன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம், அதை கொண்டு போய் சேர்க்கிற அந்த பொருளை தான் நாம வெக்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜில இல்லைனா குளோனிங்ல இதை நாம யூஸ் பண்றதுனால ஸோ வி கால் திஸ் ஆஸ் cloning vectors. Cloning vectors are tiny genomes. இதுவுமே வந்து ஜெனடிக் மெட்டீரியல் தான், சின்னதா இருக்கும், tiny genomes into which the foreign DNA can be introduced and transmitted to the host cell to use in the cloning experiments. Okay, so அதுதான் வந்து cloning vectors. So example for cloning vectors அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கிட்ட நல்ல சூப்பரான cloning vectors இருக்கு. Plasmids, bacteriophages, cosmids, phagmids இது எல்லாமே வந்து cloning vectors. அதுல plasmid அப்படின்னா என்ன அப்படின்றத first பார்க்கலாம். So what is a plasmid? A plasmid is a small circular double-stranded DNA molecule that is distinct from the cell chromosomal DNA. So இப்போ நம்ம ஒரு பாக்டீரியா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பாக்டீரியாவோட ஜெனடிக் மெட்டீரியல் என்னது? இதுதான் வந்து நம்ம பாக்டீரியாவுடைய குரோமோசோமல் டிஎன்ஏ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகே, குரோமோசோமல் டிஎன்ஏ அதுதான் அதோடைய ஜெனடிக் மெட்டீரியல். Apart from this genetic material, பாக்டீரியாக்குள்ள பாத்தீங்கன்னா நிறைய டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ குட்டி குட்டியா இருக்கும். ஓகே, ஸோ சர்க்குலரா இருக்கும். இதுதான் நம்ம என்ன சொல்றோம்? They are called as plasmids. So plasmids are extra chromosomal genetic material. குரோமோசோம் தவிர்த்து எக்ஸ்ட்ராவா இருக்கக்கூடிய ஜெனடிக் மெட்டீரியல். ஓகே, ஸோ plasmids பாத்தீங்கன்னா வந்து naturally எதுல இருக்கும்? Naturally the plasmid exists in bacterial cells. So majority of the bacterial cellsல வந்து plasmids இருக்கும். Apart from bacteria, prokaryotes இல்லையா? So eukaryotes அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது yeast, Saccharomyces cerevisiae, yeast செல்ல வந்து plasmid இருக்கும். So eukaryote வந்து நம்ம cloning experiment எடுக்கும் போது yeast செல்ல தான் நம்ம preferred எடுப்போம். ஓகே, so எதுக்காக பாக்டீரியால பிளாஸ்மிட் இருக்கு, அதுக்கு என்ன யூஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா the genes carried in the plasmid provide bacteria antibiotic resistance etc. ரொம்ப ரொம்ப ஒரு important functions. For example, இப்போ நாம ஒரு பாக்டீரியாக்கு நம்மளை வந்து இன்ஃபெக்ட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க, தொண்டை வலிப்பா, ஸ்டெப்டோகாக்கல், சோர் த்ரோட் இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்றோம்? அதுக்காக நம்ம வந்து எரித்ரோமைசின் அப்படின்ற ஆன்டிபயோட்டிக் சாப்பிடுறோம். ஸோ இந்த எரித்ரோமைசின் ஆன்டிபயோட்டிக் போய் நம்ம தொண்டையில இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியாவை என்ன பண்ணும்? அழிச்சு அதை சாவடிச்சிடும். அதனால தான் நமக்கு இன்ஃபெக்ஷன் கியூர் ஆகுது. பட் இந்த பாக்டீரியா என்ன பண்ணுதுன்னா அதற்குள்ள சில வகையான ரெசிஸ்டன்ட் ஜீன்ஸ் நேச்சுரலா வச்சிருக்கு. ஸோ அதுல முக்கியமான ஜீன்ஸ் வந்து ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் ஜீன்ஸ். ஸோ இந்த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் ஜீன்ஸ் என்ன பண்ணும்? நாம அனுப்பிச்ச அந்த எரித்ரோமைசின் அப்படின்ற ஆன்டிபயோட்டிக்கு எதிராக சில என்சைம்களை உற்பத்தி செய்து அந்த ஆன்டிபயோட்டிக்கை ஹைட்ரோலைஸ் பண்ணிடும், அதை டீக்ரேட் பண்ணிடும். ஸோ அதனால நம்ம சாப்பிட்ட மருந்து நமக்கு வேலை செய்யாது, நமக்கு தொண்டை வலி நல்லாகாது. இந்த மாதிரி தான் பெனிசிலின், ஆம்பசிலின், செஃபலோஸ்போரின் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நம்ம ஆன்டிபயோட்டிக் கண்டுபிடிக்க பாக்டீரியாக்குள்ள அதற்கான ஜீன்ஸ் இருந்துட்டே இருக்கு. ஓகே, எவல்யூஷன்ல வந்துட்டே இருக்கு, அதுக்கான சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் மெக்கானிசத்துல. ஸோ இந்த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் ஜீன்ஸ் எல்லாம் பாக்டீரியால எதுல இருக்குன்னு பார்த்தா குரோமோசோம்ல கிடையாது, இந்த மாதிரியான பிளாஸ்மிட்ஸ்ல தான் இருக்கு. ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் ஜீன்ஸ் மட்டும் இல்லாம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பெட்ரோல் இருக்கு இல்லையா, சில பாக்டீரியாஸ் பாத்தீங்கன்னா வந்து பெட்ரோல்ல வளரும். அந்த எண்ணெய் கிணறுல அந்த பெட்ரோல் பம்ப் இருக்குல்ல, பெட்ரோல் பம்பிங் ஸ்டேஷன், ஸோ அந்த பெட்ரோல் எல்லாம் கூடமே வளரும். அதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து ஹெவியா இருக்கக்கூடிய இந்த
மாலிகுல்ஸை தாங்கி வளரக்கூடிய பாக்டீரியா இருக்கலாம். அது எப்படி தாங்கி வளருதுன்னா அந்த பெட்ரோலை டீக்ரேட் பண்ணக்கூடிய என்சைம்ஸை அந்த பாக்டீரியா வச்சிருக்கும். ஓகே, அந்த என்சைம்ஸ் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா அதுல இருக்கக்கூடிய பிளாஸ்மிட்ஸ்ல இருக்கக்கூடிய ஜீன்ஸ் தான் அது கோட் பண்ணுது. இந்த மாதிரி பாக்டீரியா வாழ்றதுக்கு தேவையான என்விரான்மெண்ட்டை இந்த பிளாஸ்மிட்ல இருக்கக்கூடிய ஜீன்ஸ் வந்து கொடுக்குது. ஓகே, ஸோ பிளாஸ்மிடோடைய இன்னொரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து when the bacterial cell replicates. ஸோ ஒரு செல் ரெண்டு செல்லா டிவைட் ஆகுது, பைனரி ஃபிஷன்ல டிவைட் ஆகும்போது குரோமோசோமல் டிஎன்ஏவும் டிவைட் ஆகும், அதனுடைய பிளாஸ்மிட் டிஎன்ஏவும் அப்படியே டிவைட் ஆகும். ஸோ இப்போ இந்த பாக்டீரியா கிட்ட ஒரு ரெசிஸ்டன்ட் ஜீன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பெனிசிலின் ஆன்டிபயோட்டிக்கு அகெயின்ஸ்டான ஒரு ரெசிஸ்டன்ட் ஜீன் இருக்கு அப்படின்னா, பெனிசிலின் ரெசிஸ்டன்ட் ஜீன்ஸ் இருக்கு அப்படின்னா, ஸோ இந்த பாக்டீரியா டிவைட் ஆகும்போது அதனுடைய டாட்டர் செல்லிலையுமே அதே இடத்துல இந்த பெனிசிலின் ரெசிஸ்டன்ட் ஜீன்ஸ் அதே பிளாஸ்மிட்ல இருக்கும். இதோடைய டாட்டர்ஸ் கிட்டயும் இருக்கும், இதோடைய டாட்டர்ஸ் கிட்டயும் இருக்கும். ஸோ த பிளாஸ்மிட்ஸ் ஆர் கேரிட் ஓவர் ஜென்ரேஷன் ஆஃப்டர் ஜென்ரேஷன். அதன் மூலமாக அந்த ரெசிஸ்டன்ஸுமே வந்து அதுக்கு ஜென்ரேஷன் ஆஃப்டர் ஜென்ரேஷன் வந்து கேரி ஓவர் ஆகுது. இதைத்தான் இந்த ப்ராப்பர்ட்டியை தான் நாம என்ன பண்றோம்னா வந்து குளோனிங் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்ல யூஸ் பண்ணிக்கிறோம், பயோடெக்னாலஜில யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த பிளாஸ்மிட் பாக்டீரியால இருக்கக்கூடிய இந்த பிளாஸ்மிட் அடுத்தடுத்த ஜென்ரேஷன்ஸ்க்கு போகுது, அதுல இருந்து வரக்கூடிய எல்லா பாக்டீரியாவுக்குமே அந்த பிளாஸ்மிட் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது இல்லையா. ஸோ அதனால நாம என்ன பண்றோம்னா இதை ஒரு வெக்டாரா யூஸ் பண்ணிக்கிறோம். பாக்டீரியால இருக்கக்கூடிய இந்த பிளாஸ்மிடை எடுத்து இதை நாம வெக்டார் நம்மளுடைய ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை இதுல இன்சர்ட் பண்ணி இதை நம்ம ஒரு வெக்டாரா யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, அதனாலதான் பிளாஸ்மிட்ஸ் ஆர் வெரி குட் ஜீன் குளோனிங் வெக்டார்ஸ். ஓகே, ரைட். ஸோ இந்த பிளாஸ்மிட்ஸ்ல பாத்தீங்கன்னா வந்து காப்பி நம்பர் அப்படின்னு நம்ம ஒன்று சொல்லுவோம்ப்பா. So copy number, that is called as plasmid copy number. So what is plasmid copy number? It is the number of the copies of a given plasmid in a cell. இப்போ E. coli அப்படின்ற ஒரு பாக்டீரியாவை நாம எடுத்துக்கிட்டா இந்த பாக்டீரியால ஒரு குரோமோசோம் தான் இருக்கும், ஆனா எத்தனை பிளாஸ்மிட் இருக்கும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கு இல்லையா. That is called plasmid copy number. ஓகே, ஸோ சில ஜீனஸ் சில ஸ்பீஷஸ்ல பாத்தீங்கன்னா 5 பிளாஸ்மிட் இருக்கும், சிலதுல 15 இருக்கும், சிலதுல 25 இருக்கும், சிலதுல 35 இருக்கும். ஸோ ஒவ்வொரு பாக்டீரியாவுக்கும் அந்த பிளாஸ்மிடோடைய அந்த எண்ணிக்கை within the cell differs. That is called as copy number. So cells have low copy number, moderate copy number, high plasmid copy number. So the number of copies and size of a plasmid are particularly important in cloning. So நாம இப்போ ஒரு செல்ல இருக்கக்கூடிய பிளாஸ்மிடை சூஸ் பண்றோம் அப்படின்னா நம்மளுடைய குளோனிங் எக்ஸ்பெரிமெண்ட்க்கு அந்த பிளாஸ்மிடுடைய சைஸ் என்ன அப்படின்றது முக்கியம். ரெண்டாவது அது எத்தனை காப்பி நம்பர்ல அந்த செல்குள்ள இருக்கு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, ரைட். ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து bacteriophages. Bacteriophages are viruses which affect or attack and kill bacteria. பாக்டீரியாவை சாப்பிடக்கூடிய அழிக்கக்கூடிய வைரஸ்கள். ஓகே, ஸோ இந்த பாக்டீரியோஃபாஜ் பார்த்தீங்கன்னா வந்து இதுக்குள்ள இருக்க ஜெனட்டிக் மெட்டீரியல ஒரு பாக்டீரியாவை இன்ஃபெக்ட் பண்ணும்போது அதற்குள்ள அமிச்சிடும். ஓகே, அதுக்கப்புறம் அது வந்து அப்படியே மல்டிப்ளை ஆகி இது ரப்சர் ஆகி வெளியே வரும்போது அடுத்த பாக்டீரியாவை போய் அந்த புது பாக்டீரியோஃபாஜஸ் வந்து இன்ஃபெக்ட் பண்ணும். ஸோ பாக்டீரியோஃபாஜஸ் பிகாஸ் ஆஃப் their high number per cell have very high copy number of the genome within the bacterial cell. ஸோ பாக்டீரியோஃபாஜஸ் வந்து இது ஒரு லைவ் ஆர்கானிசம் இல்லையா. ஸோ வைரஸ் இது போய் ஒரு பாக்டீரியாக்குள்ள உட்காரும் போது இதனுடைய நிறைய அதோடைய ப்ரோஜெனி அப்படின்னு சொல்லுவோம், அதோடைய குட்டி நிறைய வந்து அந்த பாக்டீரியாக்குள்ள இருக்கும். ஸோ இதுதான் பாக்டீரியோஃபாஜ் உடைய காப்பி நம்பர்ஸ். அண்டர்ஸ்டாண்ட்? பிளாஸ்மிட்னா ஒரு பாக்டீரியாக்குள்ள டோட்டலா எவ்வளவு இருக்கோ அவ்வளவுதான் காப்பி நம்பர்ஸ். வேறஸ் ஃபாஜுடைய காப்பி நம்பர்ஸ் பாத்தீங்கன்னா வந்து அதிகமாகும், ஒவ்வொரு செல் இன்ஃபெக்ஷன்லுமே வந்து அது அதிகம். ஸோ பிளாஸ்மிட்ஸை கம்பேர் பண்ணும்போது பாக்டீரியோஃபாஜஸ் உடைய காப்பி நம்பர் வந்து அதிகம், ரைட்? ஸோ இஃப் வி லிங்க் அன் ஏலியன் பீஸ் ஆஃப் டிஎன்ஏ வித் bacteriophage or a plasmid DNA, we can multiply its number equal to the copy number. This is important. இது வந்து நீட்ல ஒரு முறை கேட்ட கொஸ்டின். ஸோ இது என்னன்னா நம்ம ஒரு ஃபாரின் டிஎன்ஏவை நம்ம ஒரு வெக்டார்க்குள்ள அனுப்புறோம் அப்படின்னா ஸோ எவ்வளோ நம்பர் அனுப்பணும் அப்படின்னா இட் மஸ்ட் பி ஈக்குவல் டு த காப்பி நம்பர். ஒரு பாக்டீரியா இருக்கு, இந்த பாக்டீரியால இருந்து நான் ஒரு
வெக்டார் ஈக்குவலிலிருந்து ஒரு வெக்டார் எடுத்து இன்னொரு ஆர்கானிசம்குள்ள ஹோஸ்ட்குள்ள நாம அனுப்புறேன். அனுப்பும் போது நான் ஒன்னே ஒன்னு அனுப்பிச்சுன்னா அது சஃபிஷியண்டா இருக்குமா? இருக்காது. இதுக்குள்ள எத்தனை காப்பி நம்பர் ஆஃப் பிளாஸ்மிட்ஸ் இருக்கோ அவ்வளோ நம்பர் ஆஃப் வெக்டார்ஸை நான் உள்ள அமிச்சாதான் ஒவ்வொரு வெக்டாரும் ஒன்னொன்னுத்துக்குள்ள போய் உட்கார்ந்து அது வந்து அதோடைய வேலைகளை செய்யும். ஸோ இட் ஹேஸ் டு பி ஈக்குவல் டு த காப்பி நம்பர் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ ஜென்ரலா ஒரு பிளாஸ்மிட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது எவ்வளவு காப்பி நம்பர் இருக்க பிளாஸ்மிட் வந்து வெரி குட் ஃபார் குளோனிங் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அப்படின்னா, இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, லோ காப்பி நம்பர் பிளாஸ்மிட் அப்படின்னா இட் இஸ் லெஸ் தென் 5. அதுக்குள்ள இருக்கக்கூடிய பிளாஸ்மிட் வந்து 5 தான் இருக்கும். ஓகே, காப்பி நம்பர் வந்து 5 தான் இருக்கும். மாடரேட் அப்படின்னா வந்து இட் இஸ் 5 to 20. ஓகே, ஹை காப்பி நம்பர் பிளாஸ்மிட்ஸ் அப்படின்னா இட் இஸ் மோர் தென் 100. ஸோ பொதுவா நாம குளோனிங் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறது வந்து moderate to high copy number plasmids தான். low copy number plasmids நம்ம எடுத்துக்க மாட்டோம் வெக்டார். ஓகே, ரைட். ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா வந்து வெக்டார்ஸை நாம யூஸ் பண்றது காஸ்மிட்ஸ் அண்ட் ஃபாஜ்மிட்ஸ். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த பிளாஸ்மிட் அண்ட் பாக்டீரியோஃபாஜ் தே ஆர் நேச்சுரல் வெக்டார்ஸ். பிளாஸ்மிட் அப்படின்றது நம்ம ஒரு பாக்டீரியாக்குள்ள இருந்து எடுத்து அதை வெக்டாரா யூஸ் பண்றோம். பாக்டீரியோஃபாஜ் அப்படின்றது ஒரு வைரஸ், அதை ஆஸ் சச்சா நம்ம ஒரு வெக்டாரா யூஸ் பண்ணோம். whereas cosmid and phagmid அப்படின்றது கிடையாது. they are artificially engineered vectors. இதுவுமே cloning vectors தான். ஆனா நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி இதை கம்ப்ளீட்டா ஆர்டிஃபிஷியலா நாம இன்ஜினியர் பண்ணது. okay, they are called as cosmids and phagmids. so what is cosmid? Cosmid is a hybrid between a plasmid and a bacteriophage vector. so ஒரு plasmid vector எடுத்துக்கிட்டு இன்னொரு பக்கம் ஒரு பாக்டீரியோஃபாஜ் வெக்டாரை எடுத்துக்கிட்டு ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்து இன்ஜினியர் பண்ணி இதுல இருக்கக்கூடிய நல்ல கேரக்டர்ஸ், தேவையான கேரக்டர்ஸ், இதுல இருக்கக்கூடிய நல்ல கேரக்டர்ஸ் ரெண்டத்தையும் ஒன்னா சேர்த்து அதை நம்ம ஒரு வெக்டாரா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணா that is called as cosmid. okay, so why this is called as cosmid அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இதுல காசசைட் பாருங்க, இந்த பிக்சர் இருக்குல்ல, இதுதான் வந்து ஒரு காஸ்மிட். ஸோ இது வந்து ஒரு காஸ்மிட். இதுல வந்து ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் அப்படின்னு ஒரு சைட் இருக்கும், பிளாஸ்மிட்ல இருக்க மாதிரி ரெசிஸ்டன்ட் மார்க்கர் இருக்கும், குளோனிங் சைட்ஸ் இருக்கும், அதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் சைட்ஸ் இருக்கும். அண்ட் திஸ் இஸ் கால்ட் காஸ் சைட். திஸ் காஸ் சைட் மற்ற வெக்டார்ல இருக்காது, அதாவது பிளாஸ்மிட் வெக்டார்ல இருக்காது, காஸ்மிட்ல மட்டும்தான் இருக்கும். காஸ் சைட் அப்படின்னா என்னன்னா வந்து லாம்டா ஃபாஜ் அப்படின்ற பாக்டீரியோஃபாஜ்ல இருந்து எடுக்கக்கூடிய ஒரு கொஹெசிவ் சைட். கொஹெசிவ் சைட், கொஹெசிவ் சைட், கொஹெசிவ்னா என்ன அப்படின்னா வந்து ஒரு இடத்துல ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் கட் பண்ணும்போது ரெண்டு ஸ்டிக்கி எண்ட்ஸ் ஃபார்ம் ஆச்சுன்னா, ரெண்டு ஸ்டிக்கி எண்ட்ஸ் இந்த மாதிரி ஃபார்ம் ஆச்சுன்னா அதை நாம கொஹெசிவ் சைட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரியான கொஹெசிவ் சைட், அதை கட் பண்ணக்கூடிய அந்த ஸ்பெசிபிக் ரீஜியன், அதை வந்து நம்ம லாம்டா ஃபாஜ் அப்படின்ற ஒரு பாக்டீரியோஃபாஜ் இருந்து எடுக்கிறோம். ஸோ அதை வந்து இந்த நம்மளுடைய பிளாஸ்மிட் வெக்டார்ல வந்து சேர்க்கிறோம். ஸோ தட் இஸ் கால்ட் காஸ் சைட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து ஃபாஜ்மிட். ஃபாஜ்மிட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து this is a vector which has both bacteriophage and plasmid properties. இதுவும் பிளாஸ்மிடும் பாக்டீரியோஃபாஜும் சேர்ந்த ஒரு வெக்டார் தான். ஆனா காஸ்மிடுக்கும் ஃபாஜ்மிடுக்கும் என்ன வித்தியாசம்னா, ஃபாஜ்மிட்ல ரெண்டு ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் இருக்கும். ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் அப்படின்னா நமக்கு என்ன தெரியும், the point where the replication starts இல்லையா. ஸோ ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் வந்து ரெண்டு இருக்கும். ஒரு ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் வந்து பிளாஸ்மிட் கிட்ட இருந்து வந்த ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன், இன்னொரு ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் வந்து ஃபாஜ் கிட்ட இருந்து நம்ம எடுத்து ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன். ஸோ இந்த மாதிரி ரெண்டு ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் இருக்கக்கூடிய ஒரு வெக்டாரை நம்ம என்ன சொல்றோம், ஃபாஜ்மிட் அப்படின்னு சொல்றோம். வெரஸ் காஸ்மிட் அப்படின்றது ஒரு ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் தான் இருக்கும். வெரஸ் காஸ் லாம்டா ஃபாஜுடைய காஸ் அப்படின்ற ரெஸ்ட்ரிக்ஷன் சைட் வந்து அதுல இருக்கும். ஓகே, ஸோ இது ரெண்டுமே வந்து ஆர்டிஃபிஷியல் ஹைபிரிட் வெக்டார்ஸ். வெரஸ் பிளாஸ்மிட் அண்ட் பாக்டீரியோஃபாஜ் ஆர் natural vectors. So இதுதான் வந்து cloning vectors. Right, now moving on to what are the properties of an ideal cloning vector. So ஒரு வெக்டாரை நம்ம cloning பர்பஸ்க்காக யூஸ் பண்றோம் ஜெனடிக் இன்ஜினியரிங் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்ல அப்படின்னா அதுக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்பதான் நம்மளுடைய எக்ஸ்பெரிமெண்ட் வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். The first property is it should have the ability to self replicate. வெக்டார் வந்து autonomously replicate ஆகணும். It should have a selectable marker gene. ஒரு marker gene, antibiotic resistant gene அதுல இருக்கணும். It should have restriction sites. நம்ம கட் பண்றதுக்கு தேவையான restriction sites அதுல இருக்கணும்.
It should replicate inside the host. நாம அனுப்புற ஹோஸ்ட்குள்ள அந்த வெக்டார் வந்து சக்சஸ்ஃபுல்லா ரெப்ளிகேட் ஆகணும். And it should have size less than 10 kb. சைஸ்ல வந்து சின்னதா இருக்கணும். ஸோ இதெல்லாமே இருந்துச்சுன்னா தான் அது வந்து ஒரு ஐடியல் குளோனிங் வெக்டார். ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையுமே வந்து ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஆல்ரைட். ஸோ மூவிங் ஆன் டு த ஃபர்ஸ்ட் ஒன், ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன். ஒரு நல்ல வெக்டார் அப்படின்னா அதற்கு ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் இருக்கணும். அப்பதான் அது வந்து செல்ஃப் ரெப்ளிகேட் ஆகும். ஸோ ஒரு வெக்டாரை நாம வந்து ஒரு ஹோஸ்ட் செல்குள்ள அனுப்புறோம் அப்படின்னா அது ஹோஸ்ட் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. அது உள்ள போனவனே தானே அது வந்து ரெப்ளிகேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். அப்பதான் நாம அனுப்பிச்ச அந்த ஜீன் வந்து அந்த இடத்துல ரெப்ளிகேட் ஆகும். ஓகே, ஸோ அதுதான் வந்து பர்பஸ். So origin of replication அப்படின்னா என்னன்னா, this is the sequence from where replication starts. So நம்மளுடைய டிஎன்ஏலயும் அப்படிதான். ஸோ இப்படி ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ இருக்கு அப்படின்னா வந்து இப்போ பாக்டீரியால ஸோ எந்த இடத்துல ரெப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுதோ இது வந்து ரெண்டா பிரிஞ்சு இதுல இருந்து ரெப்ளிகேஷன் ரெண்டு டைரக்ஷன்லுமே வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த பாயிண்ட்டை தான் நம்ம ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் இல்லாம ஒரு ரெப்ளிகேஷன் நடக்கவே நடக்காது. ஓகே, வித்தவுட் ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் இந்த பாயிண்ட் இல்லாம ரெப்ளிகேஷன் வில் நாட் அக்கர். ஓகே, எந்த ஜெனடிக் மெட்டீரியலுமே அது நடக்காது. So any piece of the DNA when linked to this sequence can be made to replicate within the host cell. So for example இந்த picture பாருங்க, இது வந்து ஒரு வெக்டார் அப்படின்னா அதுல இந்த சைட் தான் வந்து origin of replication. ஓகே, ஸோ இது பக்கத்துல நம்ம எந்த ஜீன் சீக்வன்ஸும் நம்ம வச்சாலும் நம்மளுடைய புது ஜீன் சீக்வன்ஸ் எது வச்சாலும் அது என்ன பண்ணும், அது வந்து ஆட்டோமேட்டிக்கா ரெப்ளிகேட் ஆகும் பிகாஸ் இட் இஸ் அட்டாச்ட் வித் ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன். ரைட்? ஓகே, ஸோ another important point வந்து the origin of replication is responsible for controlling the copy number of the linked DNA. Very very important. So origin of replication தான் நம்ம அனுப்புற வெக்டாருடைய காப்பி நம்பரை கண்ட்ரோல் பண்ணுது. Okay, so அதனால if one wants to recover many copies of the target DNA, it should be cloned in a vector whose origin supports high copy number. இப்போ நான் ஒரு வெக்டாரை அனுப்புறேன் அப்படின்னா வந்து ஒரு ஹோஸ்ட் செல்குள்ள அது வந்து நிறைய மல்டிப்ளை ஆகணும்னா இந்த ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் வந்து த பெஸ்ட் ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் இருக்கும். அதாவது அதிகமான காப்பி நம்பரை சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு யூகேரியோட்டிக் செல்லுடைய ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் எடுத்துக்கலாம். நான் என்னுடைய ஹோஸ்ட் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி யூகேரியோட்டிக் செல்லையோ இல்லைனா வந்து ப்ரோகேரியோட்டிக் செல்லில் தான் நான் பண்ண போறேன்னா ப்ரோகேரியோட்டிக் செல்லுடைய ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷனை நான் இந்த இடத்துல இன்சர்ட் பண்ணிக்கலாம். Okay, so depending upon the gene, the origin of replication is added, whether it is a prokaryote or a eukaryote. அது நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். Right. So second property of ideal cloning vector என்னன்னா வந்து selectable marker. It should have selectable marker. Selectable marker அப்படின்னா என்ன அப்படின்னா முதல்ல நாம அனுப்பக்கூடிய ஒரு ஜீன், நம்ம வந்து ஒரு ஜீனை இந்த வெக்டார்ல வச்சு ஹோஸ்டுக்குள்ள அனுப்புறோம். ஸோ அந்த ஜீன் போய் கரெக்டான ஹோஸ்ட்குள்ள தான் அது இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம எப்படிப்பா கண்டுபிடிக்கிறது? நம்மளால நேக்கட் ஐல பார்க்க முடியாது இல்லையா? ஸோ அதை நாம கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு மார்க்கரை நம்ம அந்த இடத்துல வைக்கிறோம். தட் இஸ் கால்ட் செலக்டபிள் மார்க்கர். ஸோ the gene present in the vector helps in the selection of different types of host. என்ன அந்த different types of host அப்படின்றது நம்ம முதல்ல பார்க்கலாம். அப்புறமா நம்ம இந்த செலக்டபிள் மார்க்கருக்குள்ள வரலாம். ஓகே, see, first நம்ம என்ன பண்றோம்னா வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்றோம் ஜீன் குளோனிங்ல. டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னா என்னது? நம்மளுடைய தேவையான ஒரு ஜெனெட்டிக் மெட்டீரியல்ல ஒரு ஹோஸ்ட்குள்ள வச்சு ஒரு வெக்டார்க்குள்ள வச்சு இதை நம்ம வந்து இன்னொரு பாக்டீரியா, இது வந்து ஹோஸ்ட், இதுக்குள்ள வந்து அனுப்ப போறோம். இந்த ப்ராசஸ் தான் நம்ம என்ன சொல்றோம்? டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். டிரான்ஸ்ஃபர்மேஷன். Transformation is a procedure through which a piece of the DNA is introduced into the host bacterium. ஒரு ஹோஸ்டுக்குள்ள நம்மளுடைய அந்த ஃபாரின் டிஎன்ஏவை உள்ள அனுப்புறோம். இந்த ப்ராசஸ் தான் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ இந்த இடத்துல the host cell that carries the piece of the DNA, இந்த host cell வந்து நம்மளுடைய ஜெனடிக் மெட்டீரியலை வாங்குச்சு இல்லையா, அந்த செல்லை நம்ம என்ன சொல்றோம்? டிரான்ஸ்ஃபார்மன்ட் செல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். சக்சஸ்ஃபுல்லா நம்மளுடைய ஜெனடிக் மெட்டீரியல் வாங்கின அந்த செல்ல டிரான்ஸ்ஃபார்மன்ட் செல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஓகே, சில செல் என்ன பண்ணும்னா நம்ம அனுப்பிச்ச அந்த வெக்டார் வந்து அதுல போய் சரியா உள்ள போகாது.
ஓகே, உள்ள போகாது. அதை நம்ம என்ன சொல்றோம்னா வந்து they are called as non-transformant. That is the host which do not carry the piece of the DNA is called non-transformant. Okay, see, look at this picture. இந்த picture வச்சு நான் உங்களுக்கு explain பண்றேன் பாருங்க, ரொம்ப easy. இப்போ இதுதான் நம்மளுடைய வெக்டார். ஓகே, நம்மளுடைய வெக்டார். சோ இந்த வெக்டார்ல இந்த ரெட் கலர்ல இருக்கு பாருங்க, இதுதான் நம்மளுடைய alien DNA, foreign DNA or gene of interest. Okay, so இதை நம்ம என்ன பண்றோம்னா வந்து ஒரு ஹோஸ்ட் செல்குள்ள அனுப்புறோம். நம்ம வந்து ஒரு வெக்டாரை எடுத்துக்கிட்டு ஒரு பாக்டீரியாக்குள்ள எல்லாம் அனுப்ப மாட்டோம் இல்லையா? பொதுவா நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் என்ன பண்ணுவோம், ஒரு டெஸ்ட் டியூப்ல கோனிக்கல் பிளாஸ்க்ல போட்டு செய்வோம். சோ இதுல நிறைய ஆயிரக்கணக்கான பாக்டீரியாஸ் இருக்கும். அதே மாதிரி நம்ம நூத்துக்கணக்கான இந்த வெக்டாரியுமே வந்து ஒன்னா போட்டு மிக்ஸ் பண்ணுவோம். அப்படிதானே? ஒன் பை ஒன் அப்படின்லாம் இருக்காது இல்லையா? ரைட். சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வந்து நமக்கு 3 சான்சஸ் இருக்குப்பா. நம்பர் 1, நாம அனுப்பக்கூடிய அந்த ஃபாரின் டிஎன்ஏ இருக்கக்கூடிய வெக்டார் கரெக்டா அந்த ஹோஸ்ட் செல்லுக்குள்ள சக்சஸ்ஃபுல்லா போயிடுது. ஓகே, இங்க பாருங்க, இந்த ரெட் கலர்ல இருக்கு இல்லையா, ஃபாரின் டிஎன்ஏ இருக்கு. இது நம்ம அனுப்பிச்சு வெக்டார். சோ அப்படி சக்சஸ்ஃபுல்லா போயிடுச்சுன்னா இந்த செல்ல நம்ம என்ன சொல்லுவோம், டிரான்ஸ்ஃபார்மன்ட் செல். டிரான்ஸ்ஃபார்மன்ட் அண்ட் ரீகாம்பினன்ட் செல். ரீகாம்பினன்ட் செல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ரீகாம்பினேஷன் நடந்துடுச்சு, டிரான்ஸ்ஃபர்மேஷனும் ஆயிடுச்சு. திஸ் இஸ் கால்ட் டிரான்ஸ்ஃபார்மன்ட் ரீகாம்பினன்ட் செல். ஓகே, ரெண்டாவது சான்ஸ் என்ன அப்படின்னா, நாம அனுப்பிச்ச இந்த ஃபாரின் வெக்டார், இந்த வெக்டார் வந்து அந்த செல் எடுத்துக்கவே இல்லை. ஓகே, அந்த ஹோஸ்ட் செல் வந்து எடுத்துக்கவே இல்லை அப்படின்னா இந்த இந்த இடத்துல இந்த வெக்டாரே இருக்காது. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் நான் டிரான்ஸ்ஃபார்மன்ட். இந்த இடத்துல டிரான்ஸ்ஃபர்மேஷனே நடக்கல, நான் டிரான்ஸ்ஃபார்மன்ட். ரைட். தேர்ட் சான்ஸ் என்னன்னா, நாம அனுப்பிச்ச வெக்டார் ஒரு ஹோஸ்ட் செல்லுக்குள்ள போகுது. வேறஸ் ஏதோ ஒரு பிரச்சனைனால ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் சரியா கட் ஆகலையோ, அந்த செல் சரியா எடுத்துக்கலையோ, ஏதோ ஒரு பிரச்சனைனால என்ன ஆகுதுன்னா, நாம அனுப்பிச்ச வெக்டார் மட்டும் தான் இருக்கு. ஆனா நம்மளுடைய ஜீன் அந்த இடத்துல இல்ல. ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இல்ல. இந்த பிக்சர்ல பாருங்க, ரெட் கலர் ஜீன் இதுல இருக்கு. வேறஸ் இந்த பிக்சர்ல பாருங்க, ரெட் கலர் ஜீன் இல்ல. நம்மளுடைய ஃபாரின் டிஎன்ஏ அந்த இடத்துல இல்ல. சோ வெக்டார் உள்ள இருக்கு, ஆனா நம்ம அனுப்பிச்ச அந்த பொருள் ஜீன் வந்து அந்த இடத்துல இல்ல. சோ இதற்கு பேர் என்ன? திஸ் இஸ் கால்ட் அஸ், இந்த இடத்துல டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துச்சா? எஸ், டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துச்சு. அதனாலதான் இந்த வெக்டார் உள்ள இருக்கு. சோ திஸ் இஸ் கால்ட் அஸ் டிரான்ஸ்ஃபார்மன்ட். பட் ரீகாம்பினேஷன் நடந்துச்சா? புது ஜெனடிக் மெட்டீரியல் உள்ள இருக்கா? இல்ல. சோ திஸ் இஸ் கால்ட் டிரான்ஸ்ஃபார்மன்ட் பட் நான் ரீகாம்பினன்ட். நான் ரீகாம்பினன்ட். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட்? சோ மொத்தம் 3 சான்ஸ். ஒன்னு வந்து டிரான்ஸ்ஃபார்மன்ட், இன்னொன்னு நான் டிரான்ஸ்ஃபார்மன்ட், இன்னொன்னு டிரான்ஸ்ஃபார்மன்ட் பட் நான் ரீகாம்பினன்ட். சோ இப்போ நாம வந்து குளோனிங் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளுடைய கோனிக்கல் ஃபிளாஸ்க்குள்ள இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஓகே, ரைட். நம்ம இதை செய்யும் போது நம்ம அனுப்பிச்ச இந்த வெக்டார் இந்த மாதிரி எந்த டைப் ஆஃப் செல்குள்ள இருக்கு அப்படின்றத நம்ம எப்படிப்பா கண்டுபிடிக்கிறது? எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்மளால சாதா கண்ணுல பார்க்க முடியாதுல்ல. சோ அதற்காக தான் நம்ம இன்னும் யூஸ் பண்றோம் அப்படின்னா செலக்டபிள் மார்க்கர் அப்படின்றத யூஸ் பண்றோம். So what is a selectable marker? A selectable marker helps in identifying and eliminating non-transformant and selectively permitting the growth of only transformant. எங்கெங்க non-transformant இருக்கோ, transformation நடக்கலையோ, recombinationலாம் நடக்கலையோ, அது எல்லாத்தையுமே அழிச்சிட்டு வெறும் transformant மட்டும் growth பண்ண வைக்கும். ஓகே, சோ இதற்காக நாம யூஸ் பண்ற அந்த ப்ராப்பர்ட்டி என்ன பாத்தீங்கன்னா வந்து 2 வகையான கேரக்டர்ஸ் நம்ம செலக்டபிள் மார்க்கரா யூஸ் பண்றோம். நம்பர் 1, ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் ஜீன்ஸ். நாம அனுப்புற அந்த பாக்டீரியால ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் ஜீன்ஸ் வந்து இருக்கும். ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் ஜீன்ஸ் வந்து இருக்கும். ஓகே, ரைட். சோ இங்க பாருங்க, இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இதுதான் வந்து ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் ஜீன்ஸ். அது என்ன ஆன்டிபயோட்டிக் வேணா இருக்கலாம். ஒவ்வொரு வெக்டார்லயும் ஒவ்வொரு ஆன்டிபயோட்டிக் இருக்கும். ஓகே, ஆம்பிசிலின், குளோராம்பெனிகால், டெட்ராசைக்ளின், கேனாமைசின். சோ இந்த மாதிரி வெவ்வேறு ஆன்டிபயோட்டிக்ஸ்க்கான ரெசிஸ்டன்ட் ஜீன்ஸ். நான் ஆல்ரெடி சொன்ன பிளாஸ்மிடோடைய இம்பார்ட்டன்ட் கேரக்டர் என்ன? பாக்டீரியாவுக்கு ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸை கொடுக்கிறது. அந்த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் ஜீன்ஸ் இருக்கக்கூடிய பிளாஸ்மிடா நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். அப்படி இருந்தாதான் நம்ம வந்து அதை இந்த ரீகாம்பினன்ஸ் நான் ரீகாம்பினன்ஸை டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு மார்க்கரா யூஸ் பண்ண முடியும்.
ஓகே, இது ஒரு மார்க்கர், ரைட். ரெண்டாவது மார்க்கர் பாத்தீங்கன்னா வந்து லாக் ஜெட் ஜீன். ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் ஜீன் இல்லாம லாக் ஜெட் அப்படின்ற ஒரு ஜீன் இருக்கக்கூடிய பிளாஸ்மீட நம்ம மார்க்கரா யூஸ் பண்றோம். லாக் ஜெட் ஜீன் என்ன அப்படின்றத நான் இப்ப சொல்றேன். So third property of an ideal cloning vector is it should have good cloning sites. நம்ம clone பண்றதுக்கு தேவையான sites அந்த இடத்துல இருக்கும். Cloning sites அப்படின்னா என்ன? To link the alien DNA, the vector needs to have very few, preferably single recognition site for the commonly used restriction enzymes. This is very, very important. Okay. See, இப்ப பாத்தீங்கன்னா இது origin of replication, இது ஒரு ப்ராப்பர்ட்டி. மார்க்கர் இருக்கணும், இது ஒரு ப்ராப்பர்ட்டி. மூணாவது ப்ராப்பர்ட்டி cloning sites. நான் என்ன பண்ண போறேன்? வெக்டார்ல கட் பண்ண போறேன். என்னோட ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸை வச்சு நான் கட் பண்ண போறேன். ஸோ நான் கட் பண்றது எல்லா இடத்துலையுமே கட் பண்ண முடியாது. இதற்கான ஸ்பெசிபிக் ரெஸ்ட்ரிக்ஷன் சைட்ஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் சைட்ஸ் இருக்கக்கூடிய சைட்டை தான் நம்ம என்ன பண்றோம்? cloning site அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஏன்னா இந்த இடத்துல நாம வெட்டிட்டு இந்த பீஸ்ல எடுத்துட்டு நம்மளுடைய ஃபாரின் டிஎன்ஏவை இந்த இடத்துல இன்சர்ட் பண்ண போறோம். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் cloning site. ஓகே, இப்போ இந்த cloning siteல முக்கியமான ஒரு ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம கிட்ட ரெண்டு வெக்டார் இருக்கு. ஓகே, ஸோ இது ஒரு cloning site, இது ஒரு இந்த பீச் கலர்ல இருக்குல்ல, இது ஒரு cloning site, இது ஒரு cloning site, இது ஒரு வெக்டார், இது ஒரு வெக்டார். The first vectorல பாத்தீங்கன்னா வந்து this vector with restriction enzyme sites for more than one restriction enzymes. ஸோ நம்ம படிச்சோம் நிறைய வகையான ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் இருக்கு. இப்போ பாருங்க, இப்போ இது வந்து ஒரு cloning site, இது ஃபுல்லா cloning siteன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதுல BAM H1, ECO R1, PST1, SAL1, HIND1, HIND3, இதெல்லாம் என்னது? இதெல்லாம் டிஃப்ரெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் சைட்ஸ். இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் போய் கட் பண்ணக்கூடிய ரெஸ்ட்ரிக்ஷன் சைட்ஸ். ஸோ அதனுடைய ரெகக்னேஷன் சைட்ஸ் எல்லாமே ஒரு cloning வெக்டார்ல இருக்குப்பா. ஓகே, இந்த மாதிரி ஒரு வெக்டார் இருக்கு. இப்போ நான் இந்த வெக்டாரை சூஸ் பண்ணா என்கிட்ட இப்போ 1 2 3 4 5 6 ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸை ரெகக்னைஸ் பண்ணக்கூடிய சைட்ஸ் இருக்கு. ஸோ நான் எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைமை வேணாலும் வச்சு இந்த இடத்த நான் கட் பண்ணலாம். இப்போ நான் ஹிண்ட் 3 யூஸ் பண்ணனா இந்த இடத்த நான் கட் பண்ணிட்டு இந்த இடத்துல என்னோட ஃபாரின் டிஎன்ஏ இன்சர்ட் பண்ணிடலாம். ஈகோ R1 நான் வச்சிருந்தேன்னா ஈகோ R1 வச்சு இந்த இடத்த கட் பண்ணி இந்த இடத்துல நான் என்னோட ஃபாரின் டிஎன்ஏ கட் பண்ணிடலாம். ஓகே, இன்சர்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு வெக்டார்ல நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் சைட்ஸ்க்கான ரீஜன் இருக்கு. இது வந்து ஒரு டைப். ஓகே, இன்னொரு வெக்டார் இருக்கு என்கிட்ட. அது என்னன்னா இதுதான் வந்து அதனுடைய ரெஸ்ட்ரிக்ஷன் சைட்ஸ். ஓகே, ஆனா இங்க இருக்கக்கூடிய எல்லா ரெஸ்ட்ரிக்ஷன் சைட்ஸுமே என்னவா இருக்கு? ஈகோ R1 உடைய ரெஸ்ட்ரிக்ஷன் சைட்டா இருக்கு. ஈகோ R1, ஈகோ R1, ஈகோ R1. ஓகே, ஈகோ R1 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்? This vector with more than one restriction site for one restriction enzyme. ஒரே ஒரு restriction enzyme தான், அது ஈகோ R1 தான். ஆனா அதற்கான நிறைய சைட் வந்து என்கிட்ட இருக்கு. ஸோ இப்போ என்னால என்ன பண்ண முடியும்? இப்போ நான் ஈகோ R1 அப்படின்ற ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைமை வச்சு நான் இங்க ஒரு கட் பண்ணேன் அப்படின்னா இந்த இடத்துல நான் வந்து என்னோட ஃபாரின் ஜீனை வந்து இன்சர்ட் பண்ணணும் நான் யோசிச்சு கட் பண்றேன்ப்பா ஈகோ R1 வச்சு. ஆனா அந்த ஈகோ R1 போய் என்ன பண்ணுது? இங்க போய் கட் பண்ணிடுது, இல்லைன்னா இங்க போய் கட் பண்ணிடுது, இல்லைன்னா பல இடத்துல கட் பண்ணிடுது. அப்ப என்ன ஆகும்? இந்த வெக்டாரே துண்டு துண்டா உடைஞ்சு போயிடும் இல்லையா? So this is not a good cloning vector. புரியுதா? This is an important property. So to be a good cloning vector, the cloning vector என்ன இருக்கணும்? Presence of more than one recognition sites within the vector will generate several fragments which will complicate the cloning. இந்த மாதிரி more than one restriction sites for only one restriction enzyme இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? Complication ஆயிடும், நம்மளுடைய எக்ஸ்பெரிமெண்ட் ஃபெயிலியர் ஆயிடும். Whereas only one restriction sites for more than one restriction enzymes gives a good cloning vector. Understand? So this is an important property of restriction sites. Next property, size of the vector. நாம் எடுக்கக்கூடிய அந்த cloning vector உடைய size என்னவா இருக்கணும்? A good vector should be less than 10 kb. kb னா என்னது? kb னா kilo base pair. kilo base pair. ஏன்னா நம்ம நியூக்ளியோடைட்ஸ்லாம் base pair தானே சொல்லுவோம். So this is called kilo base pair in size.
So less than 10 kilo base pair இருந்துச்சுன்னா this is a good cloning vector. இதை விட size பெருசா இருந்துச்சுன்னா அது கஷ்டம். அதை நம்ம வந்து ஹேண்டில் பண்ண முடியாது நம்மளுடைய எக்ஸ்பெரிமெண்ட்ல. And it should be small but with a large insert range. Large insert range னா என்ன? இப்போ இது என்னோட cloning vectorனா இதுல வந்து இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணக்கூடிய இந்த சைட் வந்து பெருசா இருக்கணும். சோ அது அப்படி இருந்துச்சுன்னா தான் நான் இங்க வந்து எங்க வேணாலும் என்னுடைய ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை வந்து நான் கொண்டு வந்து வைக்க முடியும். ஓகே, சப்போஸ் இந்த வெக்டாரே சின்னதா இருக்கு, அதுலயுமே சைட்டுமே வந்து ரொம்ப சின்னதா இருந்துச்சுன்னா this is not a useful vector for cloning experiments. ஓகே, ஸோ லார்ஜ் இன்சர்ஷன் சைன்ஸ் இருக்கணும். அதே மாதிரி வெக்டாருடைய சைஸ் வந்து சின்னதாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப பெருசாகவும் இருக்கக்கூடாது. பெருசா இருந்துச்சுன்னா ரெப்ளிகேஷன் அதுல வந்து சக்சஸ்ஃபுல்லா நடக்காது. ரைட், ஸோ இது எல்லாமே வந்து the properties of a ideal cloning vector. இப்போ நாம ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு cloning vector PBR 322 அப்படின்ற ஒரு cloning vector பத்தி பார்க்கலாம். ஸோ இந்த பிக்சர் தான் உங்களுடைய புக்ல இருக்கு இல்லையா? So PBR 322, what does this name stands for? PBR 322. P, இது பாருங்க small p தான் இது. P stands for plasmid. Okay. B, capital B stands for Bolivar. R, capital R stands for Rodriguez. Rodriguez. Bolivar, Rodriguez, இவங்க ரெண்டு பேரும் இந்த வெக்டாரை டிசைன் பண்ண இன்ஜினியர்ஸ். ஓகே, சயின்டிஸ்ட். ஸோ பாலிவர் ராட்ரிகியூஸ் அவங்களுடைய பேரு. 322 இதை நாம இண்டெக்ஸ் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதாவது அவங்களுடைய லேப்ல ஒரு பிளாஸ்மிட அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வரும்போது எது வேலை செய்யுது, நம்பர் 1 வேலை செய்தா, 2 வேலை செய்தா, 3 வேலை செய்தா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பண்ணிருப்பாங்க இல்லையா? ஸோ அதுல 322 இது வந்து நல்ல சக்சஸ்ஃபுல்லா வந்திருக்கு. இது வந்து இண்டெக்ஸ் நம்பர். ஸோ அதை வந்து அவங்க அது பேராவே வச்சுட்டாங்க. So PBR 322 na plasmid Bolivar Rodriguez 322. Right. இப்போ நாம இந்த பிளாஸ்மிட் உடைய ஸ்ட்ரக்சரை பார்க்கலாம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க வந்து 2 முறை 4 முறை 10 முறை இந்த ஸ்ட்ரக்சரை நீங்க வரைஞ்சு பார்க்கணும். ஏன்னா இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வரும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ PBR 322 ஒரு ஐடியல் cloning வெக்டாரா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஒரு ஐடியல் cloning வெக்டார்னா ஃபர்ஸ்ட் என்ன வேணும்? இட் should have an origin of replication. Yes. ஸோ இந்த இடத்துல பாருங்க PBR 322ல அதற்கான origin of replication இருக்கு. ஸோ அதனால அது செல்ஃப் ரெப்ளிகேட் ஆக முடியும். செகண்ட் ப்ராப்பர்ட்டி, இட் should have selectable markers. ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் ஜீன்ஸ்க்கு அது எதிரான மார்க்கர் இருக்கணும். ஸோ இந்த பிளாஸ்மிட்ல 2 ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் ஜீன் மார்க்கர் இருக்கு. ஒன்னு டெட்ராசைக்ளின் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் ஜீன், இன்னொன்னு ஆம்பிசிலின் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் ஜீன். 2 மார்க்கர் இருக்கு. இந்த நேம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் கொஸ்டின்ஸ்ல கேட்பாங்க. எந்த ரெசிஸ்டன்ட் ஜீன் மார்க்கர் இருக்கு? டெட்ராசைக்ளின் அண்ட் ஆம்பிசிலின். ரைட். ஸோ 2 மார்க்கர் இருக்கு. தேர்ட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஐடியல் cloning வெக்டார் என்ன? It should have restriction sites for different restriction enzymes. வெவ்வேறு ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ்க்கு சைட்ஸ் இருக்கணும். ஆனால் அது ஒரே ஒரு கட்டிங் சைட்டாக தான் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டன்ட் இந்த ஜீன் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல ரைட் சைட்ல பிங்க் கலர்ல. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா 2 ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ்க்கான சைட்ஸ் இருக்கு. ஒன்னு BAMH1, இன்னொன்னு SALVEN. அதே மாதிரி லெஃப்ட் சைட்ல பார்த்தோம்னா ஆம்பிசிலின் ரெசிஸ்டன்ட் ஜீன்ல 2 ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்க்கான சைட் இருக்கு. PST1, PVU1. ஸோ டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டன்ஸ்ல டோட்டலி 2 இருக்கு. ஆம்பிசிலின் ரெசிஸ்டன்ஸ்ல டோட்டலி 2 இருக்கு. ஜீன்குள்ள இருக்கு. ஓகே. அண்ட் தென் இந்த 2 ஜீனை தவிர வெளியில பாத்தீங்கன்னா ஈகோ R1க்கான ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் சைன், CLAV1க்கான ரெஸ்ட்ரிக்ஷன் சைன், HIND3க்கான ரெஸ்ட்ரிக்ஷன் சைட் அப்படின்னு சொல்லிட்டு மேல 3 ரெஸ்ட்ரிக்ஷன் சைட்ஸ் இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல ஒரு சைட் இருக்கு. திஸ் இஸ் கால்ட் ROP. What is ROP? ROP na replication protein. So this is a gene which codes for replication protein. இது ஒரு ஜீன், இது ரெப்ளிகேஷன் புரோட்டீனை கோட் பண்ணும். அந்த புரோட்டீன் வந்து இந்த பிளாஸ்மிடோட ரெப்ளிகேஷனை என்ஹான்ஸ் பண்ணும். ஓகே. ஸோ இந்த ரெப்ளிகேஷன் புரோட்டீன் அந்த ஜீன்குள்ளேயும் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் சைட் இருக்கு. தட் இஸ் PVU2. சரியா? ஸோ இது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் சைட். ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் PBR 322, which is an ideal cloning vector for E. coli. ரைட். ஸோ மொத்தம் இதுல கொஸ்டின்ஸ் எப்படி வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்ப டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டன்ட் ஜீன்ல இருக்கக்கூடிய ரெஸ்ட்ரிக்ஷன் சைட்ஸ் என்னன்னு கேட்பாங்க. BAMH1, SALVEN அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே. ஆம்பிசிலின்குள்ள இருக்கிற ரெஸ்ட்ரிக்ஷன் சைட் என்ன? PVU1, PST1. இந்த மாதிரி கேள்வி வரும். இல்லனா PBR 320ல மொத்தம் எத்தனை ரெஸ்ட்ரிக்ஷன் சைட்ஸ் இருக்கு? எத்தனை இருக்கு? இங்க 2,
3 4 5 6 7 8 8 ரெஸ்ட்ரிக்ஷன் சைட்ஸ் இருக்கு. ஓகேவா? சோ இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் வரும். சோ அதனால தான் நம்ம இத வரைஞ்சு படிக்கணும். அண்ட் cloning vector ஓட இன்னொரு ப்ராப்பர்ட்டி என்ன? It should have small size இல்லையா? small sizeல இருக்கும். So PBR 322 ஓட size என்னன்னா, the size is 4.36 kilo base pair. Kilo base pair 4.3 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். So restriction vector உடைய size என்னமா இருக்கணும்? Ideal vector உடைய size less than 10 kilo base pair இல்லையா? So அப்படி பார்த்தோம்னா PBR 322 உடைய size என்ன? 4.3. So this is an ideal cloning vector designed for genetic engineering experiments. Okay, அடுத்து நாம ரொம்ப important ஆனது how do we differentiate transformants and non-transformants. So cloning vector டிசைன் பண்ணியாச்சு, நமக்கு தேவையான gene of interest உள்ள வச்சாச்சு, host cell குள்ள அம்சாச்சு. host cell குள்ள அம்ச பிறகு எப்படி நமக்கு தேவையான ஜீன் அதுல இருக்கா, ரீகாமினண்டா இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா? சோ அதுக்கு தான் வந்து இன்சர்ஷனல் இன்ஆக்டிவேஷன் அப்படின்ற ஒரு டெக்னிக் இருக்கு. ஓகே, சோ the gene which synthesize the enzyme gets inactivated when a foreign DNA gets inserted into the gene that is coding for an enzyme. So this technique is called insertional inactivation. ரொம்ப ஈஸி, ஒண்ணுமே கஷ்டமே இல்லை, நான் சொல்லி தரேன் பாருங்க. இப்போ நாம எடுத்த இந்த பிளாஸ்மிட் வெக்டார்ல செலக்டபிள் மார்க்கர் அப்படின்னு ஒண்ணு எடுத்தோம் இல்லையா? இந்த செலக்டபிள் மார்க்கர் என்னது? ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் ஜீன். ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் ஜீன். ஓகே, சரி. இன்சர்ஷனல் இன்ஆக்டிவேஷன் அப்படின்னா என்னன்னா, இந்த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் ஜீன்ல நான் ஏதோ ஒன்னத்தை உள்ள இன்சர்ட் பண்றேன். நான் வந்து உள்ள இன்சர்ட் பண்றேன். ஓகே, சோ ஏதோ ஒண்ணுனா இந்த இடத்துல ஒரு ஃபாரின் டிஎன்ஏ நான் உள்ள இன்சர்ட் பண்றேன். இது இன்சர்ட் பண்றதுனால முழுமையா இருந்த இந்த ஜீன் வந்து டிஸ்டர்ப் ஆயிடுது. அப்போ இதனுடைய ப்ராடக்ட் வந்து வராது. ஓகே, அப்போ வந்து இந்த ஜீன் வேலை செய்யாது. அதனால இந்த ஜீன் வந்து என்ன ஆகுது? இன்ஆக்டிவேட் ஆயிடுது. சோ நான் இன்சர்ட் பண்றதுனால அது இன்ஆக்டிவேட் ஆயிடுது. தட் இஸ் கால்ட் அஸ் இன்சர்ஷனல் இன்ஆக்டிவேஷன். ஓகே, ரைட். இப்படி நாம செய்யறத வச்சு எப்படி ரீகாமினன்ட் நான் ரீகாமினன்ட்டை நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எஸ். சோ அது என்ன அப்படின்னு சொல்லி நம்ம இப்ப பார்க்கலாம். இப்போ நம்மளுடைய PBR 322ல பாத்தீங்கன்னா வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு மார்க்கர் வந்து டெட்ராசைக்ளின். சோ டெட்ராசைக்ளின்ல இருக்கக்கூடிய ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் வந்து BAMH1. சோ நான் என்ன பண்றேன்னா PBR 322 எடுத்து BAMH1 ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைமை யூஸ் பண்ணி டெட்ராசைக்ளின் ஜீனை வந்து நான் கட் பண்ணிடுறேன். இந்த இடத்த நான் கட் பண்ணி தூக்கி போட்டுறேன்ப்பா. ஓகே, தூக்கி போட்டுட்டு இந்த இடத்துல புதுசா என்னுடைய ஃபாரின் டிஎன்ஏவை நான் இன்சர்ட் பண்ணிடுறேன். ஃபாரின் டிஎன்ஏ என்ன பண்றேன்? இன்சர்ட் பண்ணிடுறேன். சோ இப்போ இந்த பிளாஸ்மிட் என்ன ஆயிடுச்சு? ரீகாமினன்ட் பிளாஸ்மிட் ஆயிடுச்சு இல்லையா? இதோட ஒரிஜினல் ஜீன் போயிட்டு என்னோட ஃபாரின் டிஎன்ஏ உள்ள வச்சு இது வந்து ரீகாமினன்ட் பிளாஸ்மிட் ஆயிடுச்சு. ரைட், இப்போ இதை நான் ஹோஸ்டுக்குள்ள அனுப்புறேன். சோ அந்த ஹோஸ்டுக்குள்ள இந்த பிளாஸ்மிட் உள்ள போச்சா இல்லையோ அப்படின்றத நான் எப்படி கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு தான் இந்த இன்சர்ஷனல் இன்ஆக்டிவேஷன் அப்படின்ற டெக்னிக் வந்து இருக்கு. ஓகே, சோ அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். ரொம்ப ஈஸி, இங்க பாருங்க. இப்போ இது நம்மளுடைய PBR 322 பிளாஸ்மிட். ஓகே, இதுல இந்த ரெட் கலர்ல இருக்கிறது தான் நம்ம புதுசா அமைச்ச ஜீன். ஓகே, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு செல்லு கூட ஒரு பாக்டீரியா அப்படின்லாம் வைக்க மாட்டோம். ஸோ பெரிய கோனிக்கல் ஃபிளாஸ்க்ல நிறைய இதை மிக்ஸ் பண்ணி நம்மளுடைய ஹோஸ்ட் செல்லையுமே இதுல மிக்ஸ் பண்ணி வச்சிருப்போம். ஸோ இந்த ஹோஸ்ட் செல் வந்து இந்த பிளாஸ்மிடை உள்ள எடுத்துக்கும். அப்படி எடுக்கும் போது 3 வகையான சான்சஸ் அந்த இடத்துல நடக்கும். ஓகே, சில ஹோஸ்ட் செல் வந்து முழுமையா அந்த பிளாஸ்மிடை முழுமையா அப்படியே எடுத்துக்கும். அப்போ நம்மளுடைய ஜீனுமே அதுக்குள்ள இருக்கும். இதெல்லாம் நாம டிரான்ஸ்ஃபார்மன்ட் ரீகாமினன்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகே, ஆல்ரெடி நான் சொன்னல அதுதான். ரெண்டாவது சான்ஸ் என்னன்னா, சில செல் நம்ம அனுப்பிச்ச ஜீனை வெக்டாரை உள்ள எடுத்துக்கவே எடுத்துக்காது. இதை நாம நான் டிரான்ஸ்ஃபார்மன்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். மூணாவது சான்ஸ் என்னன்னா, சில ஹோஸ்ட் செல் வெக்டாரை எடுத்துக்கோ, ஆனா ஏதோ ஒரு மிஸ்டேக்னால நம்ம அனுப்பிச்ச அந்த ரெட் கலர்ல இந்த ஜீன் மட்டும் இதுக்குள்ள இருக்காது, ஆப்சென்ட் ஆயிருக்கும். இது டிரான்ஸ்ஃபார்மன்ட் தான், ஆனா நான் ரீகாமினன்ட். இந்த 3 சான்சஸ் வந்து இருக்கு. இந்த 3 சான்சஸ்மே இப்ப எங்க நடந்திருக்கு? இந்த கோனிக்கல் ஃபிளாஸ்க்குள்ள இருக்கு. எக்ஸ்பெரிமெண்ட்லாம் கோனிக்கல் ஃபிளாஸ் எல்லாம் பண்ணுவோம். சோ கோனிக்கல் ஃபிளாஸ்க்குள்ள இருக்கு. லேப்ல இப்படி நான் கண்ணில் வச்சு பார்த்தா தெரியுமா எதுக்குள்ள என்னோட ஜீன் இருக்குன்னு சொல்லிட்டு? தெரியாது இல்லையா? இதை நான் எப்படி கண்டுபிடிப்பேன்? இதுக்கு ஒரு டெக்னிக் இருக்கு, அதுதான் இன்சர்ஷனல் இன்ஆக்டிவேஷன். சோ அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா,
நான் எடுத்த பிபிஆர் 322 இங்க பாருங்க. இந்த பிபிஆர் 322 இதுல நான் எந்த இடத்துல என்னோட ஃபாரின் டிஎன்ஏவை இன்சர்ட் பண்ணேன்? டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டன்ட் ஜீன்குள்ள தான் இன்சர்ட் பண்ணேன். சோ அப்போ இந்த டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டன்ட் ஜீன் என்ன ஆயிடுச்சு? டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. அப்போ டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டன்ட் ப்ராப்பர்ட்டி அந்த இடத்துல டெலீட் ஆயிடுச்சு. புரியுதா? சோ இந்த பாக்டீரியாக்கு நான் டெட்ராசைக்ளின் இருக்கக்கூடிய ஒரு ஆன்டிபயோட்டிக் இருக்கக்கூடிய ஒரு கல்ச்சர் மீடியால நான் வளர்த்தேன்னா அந்த பாக்டீரியா சாகுமா சாகாதா? சாகும். பிகாஸ் இந்த ஆன்டிபயோட்டிக் வந்து கொன்றும் அந்த பாக்டீரியாவை. பிகாஸ் இந்த ரெசிஸ்டன்ட் ஜீன் இல்ல. ஓகே, அதனால அதை கில் பண்ணிடும். வேரஸ் இந்த சைட்ல பாருங்க, பிபிஆர் 322 ஓட லெஃப்ட் சைட்ல இன்னொரு மார்க்கர் இருக்கு. அது என்னது? ஆம்பிசிலின். ஆம்பிசிலின் ரெசிஸ்டன்ட் ஜீன் வந்து இந்த இடத்துல இன்டாக்டா இருக்கு. இங்க இருக்கிறது வந்து PST1, PVU1, இது வந்து இதோடைய டிஃபரெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ். இதை நான் யூஸ் பண்ணல, நான் BAM-H1 தான் யூஸ் பண்ணேன். சரியா? சோ இந்த ரெசிஸ்டன்ட் ஜீன் வந்து இந்த இடத்துல இன்டாக்டா இருக்கு. சோ இப்போ இந்த பிளாஸ்மிட் இருக்கக்கூடிய ஒரு கல்ச்சர் மீடியால நான் ஆம்பிசிலின் ஆன்டிபயோட்டிக்கை நான் ஆட் பண்ணேன்னா இந்த பிளாஸ்மினை எடுத்த பாக்டீரியாலாம் அந்த இடத்துல வளருமா இல்லைன்னா இறந்து போயிடுமா? சொல்லுங்க. வளரும். எஸ். ஏன்னா அது ஆம்பிசிலினுக்கு ரெசிஸ்டன்டான ஜீனை வச்சிருக்கு. அதனால ஆம்பிசிலினை டீக்ரேட் பண்ணிட்டு அது வளரும். சோ அதுதான் நம்மளுடைய இந்த இடத்துல நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய இந்த இன்சர்ஷன் இன்ஆக்டிவேஷனுக்கான ஒரு பேக்ரவுண்ட், அதனுடைய ஒரு லாஜிக். ஓகே, சோ இந்த மாதிரி 3 வகையான காம்பினேஷன் இருக்கு. அதெல்லாம் இந்த கோனிக்கல் ஃபிளாஸ்க்ல இருக்கு. சோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னா இந்த கோனிக்கல் ஃபிளாஸ்க்ல இருக்க இந்த கல்ச்சர் மீடியாவை நான் ஸ்வாப் பண்ணி ஒரு பிளேட், ஒரு அகார் பிளேட் எடுத்துக்கிட்டு அந்த அகார் பிளேட்ல ஆம்பிசிலின் அப்படின்ற ஆன்டிபயோட்டிக்கை ஃபர்ஸ்ட் ஆட் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஆன்டிபயோட்டிக் என்னது? ஆம்பிசிலின். ஓகே, ஆம்பிசிலின் ஆட் பண்ணி இங்க இருக்கக்கூடிய பாக்டீரியாவை எடுத்து நான் இந்த இடத்துல க்ரோ பண்றேன்ப்பா. ஸ்ட்ரீக் பண்ணி க்ரோ பண்றேன். லேப்ல இன்குபேட் பண்ணி நெக்ஸ்ட் டே பாக்குறேன். பார்க்கும்போது இந்த இடத்துல காலனிஸ் வளர்ந்துருக்கு. சில காலனிஸ் வளர்ந்துருக்கு. ஓகே, சோ திஸ் இஸ் an ampicillin containing medium. சோ அங்க காலனிஸ் வளர்ந்துருக்குன்னா எந்த பாக்டீரியா வளரும்? எது எது ஆம்பிசிலினுக்கு ரெசிஸ்டண்டா இருக்கோ அது மட்டும் தானே வளரும். ரைட். சோ இப்போ நம்ம கிட்ட 3 வகையான சான்சஸ் இருக்கு. ஒன்னு நான் டிரான்ஸ்ஃபார்மன்ட், ஒன்னு டிரான்ஸ்ஃபார்மன்ட் ரீகாம்பினன்ட், இன்னொன்னு டிரான்ஸ்ஃபார்மன்ட் நான் ரீகாம்பினன்ட். இதுல ஆம்பிசிலின் இருக்கக்கூடிய கல்ச்சர் மீடியால எது வளரும் அப்படின்னு நினைக்கிறீங்க? எது வளரும்? டிரான்ஸ்ஃபார்மன்ட் ரீகாம்பினன்ட் வளருமா? டிரான்ஸ்ஃபார்மன்ட் ரீகாம்பினன்ட் வளருமா? இதுல ஆம்பிசிலின் ரெசிஸ்டன்ட் ஜீன் இருக்கா? எஸ் இருக்கு. PBR 322 ஓட இந்த பக்கம் இருக்கிறது தான் ஆம்பிசிலின் ரெசிஸ்டன்ட் ஜீன். இது உள்ள போச்சு இல்லையா? சோ இருக்கு. சோ எஸ், they grow. Right? They grow. எழுதலாம். They grow. Right. டிரான்ஸ்ஃபார்மன்ட் நான் ரீகாம்பினன்ட் வளருமா? டிரான்ஸ்ஃபார்மன்ட் நான் ரீகாம்பினன்ட் வளருமா? வளரும். எஸ். ஏன்னா இதுல நாம அனுப்பிச்ச இந்த ரெட் கலர் ஜீன் தான் இல்ல. வேற இன்னொரு பக்கம் இருக்கக்கூடிய ஆம்பிசிலின் ஜீன் இந்த இடத்துல இருக்கு. அதனால வளரும். இட் ஆல்சோ க்ரோ. ரைட். நான் டிரான்ஸ்ஃபார்மன்ட் வளருமா? அதாவது PBR 322 உள்ள எடுக்காத ஒரு செல் வளருமா? நோ. இது என்ன ஆகும்? இது டை ஆகும், செத்து போயிடும். ஏன்னா இதுல இந்த ஜீனே இல்ல. இந்த ஜீன் வந்து இது வந்து நேட்டிவ் பாக்டீரியா, வைல்ட் டைப் பாக்டீரியா. வைல்ட் டைப் பாக்டீரியா வந்து சென்சிட்டிவ் டு ஆம்பிசிலின். நாம கொடுத்த ஜீன்ல தான் ஆம்பிசிலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. சோ இதுல வந்து அந்த அந்த வெக்டாரே உள்ள போகாததுனால இந்த பாக்டீரியா இறந்து போயிடும். சோ ஆம்பிசிலின் கண்டெய்னிங் மீடியம்ல வளர்ந்திருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாம் என்ன இருக்கும்? 2 தான் இருக்கும். ஒன்னு இதுவா இருக்கும், இல்ல இதுவா இருக்கும். சோ 3 வகையானதுல இருந்து நம்ம என்ன பண்ணோம்? ஒன்னு டெலீட் பண்ணிட்டோம். சான்ஸ் இல்ல, இது வளர்ந்திருக்காது. சோ ஒன்னு இதுவா இருக்கும், இல்லனா இதுவா இருக்கும். ரைட். அடுத்து அடுத்து நம்ம என்ன பண்ணணும்? இது ரெண்டுத்துல எது அப்படின்றது கண்டுபிடிக்கணும் இல்லையா? சோ இது ரெண்டுத்துல நாம அனுப்பிச்ச முழுமையான வெக்டார் இருக்கிற செல் எது, பாதி சரியா ஜீன் உள்ள போகாத வெக்டார் எது அப்படின்றது நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, சோ இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அதுக்காக என்ன பண்ணணும்னா நாம ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல க்ரோ பண்ணோம் இல்லையா? இந்த ஆம்பிசில் கண்டெய்னிங் மீடியம், இந்த அகார் பிளேட் இருக்கு இல்லையா? இத இப்போ ஒரு அகார் பிளேட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த அகார் பிளேட் மேல ரெப்ளிகா பிளேட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். ரெப்ளிகா பிளேட்டிங். ரெப்ளிகா பிளேட்டிங் அப்படின்னா ஸ்டாம்ப் முத்திரை குத்துவாங்க இல்லையா? ஸ்டாம்ப் எல்லாம் தெரியும்ல, ஸ்கூல்ல எல்லாம் ஸ்டாம்ப் போடுவாங்களே. சோ அந்த ஃபெசி மேல இப்படி இப்படி குத்தி இப்படி வைப்பாங்க இல்லையா? சோ அதுதான் ரெப்ளிகா. ஒரு உடன் பிளாக் இருக்கும்ப்பா. ஒரு உடன் பிளாக், ஒரு கட்டை. அந்த கட்டையில என்ன பண்ணுவாங்க? மேல வந்து ஒரு வெல்வெட் துணியை வந்து போட்டு கட்டி வச்சிருவாங்க. ஜஸ்ட் ஒரு கட்டையில ஒரு வெல்வெட் துணி, சாஃப்டான வெல்வெட் கிளாத் கட்டி வச்சிருவாங்க, முடிச்சு மாதிரி. சோ அந்த கட்டைய இந்த ஆம்பிசிலின்
இந்த கல்ச்சர் பிளேட் இருக்கு இல்லையா, இது மேல அப்படியே ஜஸ்ட் இப்படி வச்சு இன்னொரு பிளேட்ல அதை வந்து அப்படி வைப்பாங்க. ஓகே ரைட். இது ஒரு பெட்ரி பிளேட். இதுல ஆம்பசிலின் இருக்கு. ரெண்டாவது பெட்ரி பிளேட்ல என்ன இருக்குன்னா டெட்ராசைக்ளின் இருக்கு. டெட்ராசைக்ளின் ஆன்டிபயோட்டிக். இதுல ஆம்பசிலின் கிடையாது, டெட்ராசைக்ளின் மட்டும் தான் இருக்கு. டெட்ராசைக்ளின் ஆன்டிபயோட்டிக் போட்ட ஒரு கல்ச்சர் பிளேட்டை எடுத்துக்கிட்டு ஆம்பசிலின்ல வளர்ந்த அந்த அகார் காலனிஸ அப்படியே ரெப்ளிகேட் பண்ணி இதுல வைப்பாங்க. அதாவது தொட்டு இப்படி வைப்பாங்க. பாக்டீரியா ஜஸ்ட் இப்படி தொட்டு வச்சாலே கோடிக்கணக்கான பாக்டீரியா இருக்கும். ஸோ இதுல இருந்து இதுல வைக்கிறதே ஒரு இனாகுலேஷன் தான். ஸோ இதை இன்குபேட் பண்ணா நெக்ஸ்ட் டே என்ன ஆகும், இதுல வந்து சில இடத்துல growth இருக்கும், சில இடத்துல growth இருக்காது. அப்ப growth இருக்கிறதுலாம் என்ன அப்படின்னு சொல்லி பாருங்க. டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டன்ட் மீடியம்ல வளரக்கூடிய ஆர்கானிசம் எல்லாம் என்ன இருக்கணும், டெட்ராசைக்ளின் ஜீன் இருந்தா தானே அது வளரும். ஓகே, இப்போ நம்ம கிட்ட நம்ம எதை பார்க்க போறோம், இது ரெண்டத்தையும் தான் கம்பேர் பண்ணி பார்க்க போறோம். இதுல எதுல டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டன்ட் ஜீன் இருக்கு சொல்லுங்க. டிரான்ஸ்ஃபார்மன்ட் நான் ரீகாமினன்ட் இதுல தான் டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டன்ட் ஜீன் இருக்கு. ஏன்னா டிரான்ஸ்ஃபார்மன்ட் ரீகாமினன்ட்ல நாம அனுப்பிச்சு PBR322 வெக்டார் எங்க போச்சு, ஃபர்ஸ்ட் டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டன்ட் ஜீனை தான் நம்ம கட் பண்ணி வச்சோம். லுக் அட் திஸ் பிக்சர். டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டன்ட் ஜீனை தான் நம்ம கட் பண்ணி BAMH1 வச்சு கட் பண்ணி நம்மளுடைய ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை இதுக்குள்ள சொருகி வச்சிருக்கோம். ஓகே, சோ எந்த இடத்துல இது சக்சஸ்ஃபுல்லா இருக்கோ, PBR322 சக்சஸ்ஃபுல்லா போயிருக்கோ, அந்த இடத்துல டெட்ராசைக்ளின் ஜீன் என்ன ஆயிருக்கும், இன்ஆக்டிவேட் ஆயிருக்கும். சோ இன்ஆக்டிவேட் ஆனதுனால இந்த பாக்டீரியா எல்லாம் டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டன்ட் கண்டெய்னிங் மீடியம்ல வளராது, இறந்து போயிடும். வெரஸ் PBR322 அந்த பர்டிகுலர் ஜீன், இந்த ரெட் கலர் துண்டுன்னு சொல்லல, இது வந்து சக்சஸ்ஃபுல்லா போகாத இந்த செக்டார் வந்து தே ஆர் டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டன்ட். அதெல்லாம் இங்க வந்து நல்லா வளரும். சோ ரெண்டாவது பிளேட்ல டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டன்ட் மீடியம்ல நம்ம எதை டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டோம், டிரான்ஸ்ஃபார்மன்ட் ரீகாமினன்ட் அண்ட் டிரான்ஸ்ஃபார்மன்ட் நான் ரீகாமினன்ட். எது வளரும், இதுதான் இதுல வளரும், இது வளராது. அண்டர்ஸ்டாண்ட். சோ டெட்ராசைக்ளின் அப்படின்ற மீடியம்ல எது வளரும், this will grow and this will die. இது not applicable, இது ஆல்ரெடி இறந்து போச்சு. ஓகே, இப்போ சொல்லுங்க, நம்மளுடைய ரீகாமினன்ட் வெக்டார் பிளாஸ்மிட் எதுக்குள்ள இருக்கு, எதுக்குள்ள இருக்கு, இந்த இறந்து போன பாக்டீரியாக்குள்ள தான் இருக்கு. டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டன்ட் வச்சதுனால அது இறந்து போயிடுச்சு. ஓகே, அது எப்படி நம்ம ரெக்கவர் பண்றது, அதுக்காக தான் நம்ம ரெப்ளிகா பண்ணியிருக்கோம். ஒரிஜினல் பிளேட் வந்து ஆம்பசிலின் இருக்கக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் பிளேட். ஸோ நம்ம உடன்ல வந்து ஒரு துணி வச்சு அதை நம்ம ரெப்ளிகா பண்ணோம் இல்லையா. ஸோ இப்போ பாருங்க, இந்த இடத்த நம்ம அப்படியே பார்க்கும்போது சேம் இடத்துல அதே மாதிரி காலனிஸ் வளர்ந்துருக்கும். ஆனா ஏதோ ஒன்னு இடத்துல ரெண்டு இடத்துல சில காலனிஸ் இந்த இடத்துல இருக்காது, இந்த காலனி இருக்காது ஃபர்ஸ்ட் பிளேட்டை கம்பேர் பண்ணும்போது. இப்போ நமக்கு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் பிளேட்ல அது இருக்கு, டெட்ராசைக்ளின் பிளேட்ல அது இல்லை. அப்போ இந்த ரெண்டு காலனி இருந்த இந்த ஒரிஜினல் காலனி தான் என்னது, நமக்கு தேவையான ரீகாம்பினன்ட் பிளாஸ்மிட் இருக்கக்கூடிய அந்த குளோன் இருக்கக்கூடிய அந்த காலனி. அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இதுதான் நமக்கு தேவையான காலனி. இதை நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்து எடுத்து தனியா ஒரு கல்ச்சர்ல வந்து இதை வளர்த்து அதை நாம நெக்ஸ்ட் யூஸ் பண்ணுவோம். ஓகே ரைட், ரொம்ப ஈஸி. திஸ் இஸ் கால் இன்சர்ஷனல் இன்ஆக்டிவேஷன். டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டன்ட் ஜீன்ல நம்மளுடைய ஜீனை இன்சர்ட் பண்ணதுனால அந்த டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டன்ட் ஜீன் என்ன ஆச்சு, இன்ஆக்டிவேட் ஆயிடுச்சு. அதை வச்சுதான் நாம இதை கண்டுபிடிக்கிறோம். ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு மார்க்கர் இருக்கு, ஒன்னு ஆம்பசிலின் மார்க்கர், இன்னொன்னு டெட்ராசைக்ளின் மார்க்கர். ஸோ திஸ் இஸ் கால்ட் இன்சர்ஷனல் இன்ஆக்டிவேஷன். ஓகே ரைட். ஸோ selection of the recombinants due to the inactivation of the antibiotic is a cumbersome procedure. Yes. இப்ப பாருங்க, நம்ம வந்து லேப்ல இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் பண்றோம்ப்பா. ஓகே, ஒன்னு ரெண்டு நம்ம பண்ண மாட்டோம், டெய்லி நிறைய பண்ணுவோம் ரிசர்ச் பண்ணும்போது. இந்த மாதிரி ஆன்டிபயோட்டிக் பிளேட்ஸ் வைக்கிறது, காலனிஸ வைக்கிறது, இது வந்து ரொம்ப லெபோரியஸ், ரொம்ப கஷ்டமான வேலை. ஒன்னத்தை மிஸ் பண்ணாலும் அடுத்து சக்சஸ்ஃபுல்லா வராது. திஸ் இஸ் அ கம்பர்சம், ரொம்ப கஷ்டமான, மேன் பவர் அதிகமா எடுத்துக்கக்கூடிய ஒரு வேலை. ஸோ அதனால இன்சர்ஷனல் இன்ஆக்டிவேஷன் அப்படின்றது ஒரு சக்சஸ்ஃபுல்லான மெத்தடா இருந்தாலும் இது ரொம்ப லேப்ல கஷ்டம் அப்படின்றதுனால இதுக்கு ஆல்டர்னேட்டிவா என்ன செய்யலாம், எப்படி ஈஸியா நம்ம வந்து ரீகாம்பினன்ட் டிஎன்ஏவை கண்டுபிடிக்கலாம், மார்க்கர்ஸை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. அதுக்கு தான் வந்து ஆல்டர்னேட்டிவ் செலக்டபிள் மார்க்கர்ஸை வந்து டெவலப் பண்றாங்க. ஓகே, ஸோ ஆல்டர்னேட்டிவ் செலக்டபிள் மார்க்கர்ஸ் அது என்னன்னா வந்து that is called blue white screening. What is blue white screening?
நான் ஆல்ரெடி சொன்னேன் 2 மார்க்கர் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒண்ணு வந்து ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் ஜீன் மார்க்கர், இன்னொன்னு லாக்-Z ஜீன வந்து மார்க்கரா யூஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு. சோ அதுதான் இது லாக்-Z ஜீன நம்ம மார்க்கரா யூஸ் பண்றோம். That is called blue white screening. Okay. So this blue white screening is a rapid and efficient technique for the identification of recombinant bacteria. So அந்த ப்ரொசீஜரை விட இன்சர்ஷன் இன்ஆக்டிவேஷனை விட இது ரொம்ப ஃபாஸ்டா செய்யக்கூடியது, ரொம்ப ஈஸியாவும் செய்யக்கூடியது அண்ட் பெஸ்டான ரிசல்ட்ஸுமே கொடுக்கும். ஸோ இதை எதை வச்சு செய்யறோம் அப்படின்னா, that is depending on பீட்டா கேலக்டோசிடேஸ் அப்படின்ற ஒரு என்சைம். இது ரொம்ப சிம்பிள். நான் சொல்றேன் பாருங்க. இப்போ நீங்க லாக் ஆப்ரான்லாம் படிச்சிருப்பீங்க. லாக் ஆப்ரான் படிச்சிருப்பீங்க. ஓகே. ஸோ இந்த லாக் ஆப்ரான்ல எப்போ வந்து ஒரு செல் ஈகோலை செல்ல இருக்கக்கூடிய இந்த லாக் ஆப்ரான்ல லாக்-Z ஜீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜீன் இருக்கும். ஸோ எப்போ அந்த செல்லை சுத்தி நிறைய லாக்டோஸ் சுகர் இருக்கோ, அப்போ இந்த லாக் ஜீன் என்ன ஆகும், ட்ரிகர் ஆகி, ஓகே, ஜீனுடைய ப்ராடக்ட் என்சைம் இல்லையா, பீட்டா கேலக்டோசிடேஸ் அப்படின்ற என்சைமை வந்து அது ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த பீட்டா கேலக்டோசிடேஸ் என்சைம் இது என்ன பண்ணும்னா, இந்த லாக்டோஸை மெட்டபோலைஸ் பண்ணும். லாக்டோஸை குளுக்கோஸ் பிளஸ் கேலக்டோஸா மாற்றும். ஸோ இந்த குளுக்கோஸை செல் வந்து அதோடைய ஃபங்க்ஷனுக்காக யூஸ் பண்ணிக்கும், க்ரோத்துக்காக யூஸ் பண்ணிக்கும். ஸோ இந்த லாக்-Z ஜீனை தான் நம்ம இங்க மார்க்கரா யூஸ் பண்ண போறோம். ஓகே, ரைட். ஸோ அதுதான் வந்து ப்ளூ ஒயிட் செலக்ஷன். ஓகே. ஸோ இதற்காக யூஸ் பண்ணக்கூடிய வெக்டார் PBR 322 கிடையாது. இதுக்கு வந்து வேற ஒரு வெக்டாரை வந்து இன்ஜினியர் பண்றாங்க. ஸோ அந்த வெக்டாரோட பேரு PUC8 பிளாஸ்மிட். Okay, PUC8 plasmid. PUC8. P stands for plasmid. U stands for University of. C stands for California. கலிபோர்னியா யூனிவர்சிட்டியில இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட் அவங்க இன்ஜினியரிங் பண்ணி டிசைன் பண்ண பிளாஸ்மிட் தான் என்னது, PUC8. 8 அப்படின்றது அகைன் இண்டெக்ஸ் நம்பர். ஓகே. ஸோ இதுவுமே வந்து ஒரு ஸ்மால் சைஸ் பிளாஸ்மிட் தான். இதுலயுமே எல்லா பிளாஸ்மிட்க்கு தேவையான கேரக்டர்ஸ், ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் இருக்கு, ரெஸ்ட்ரிக்ஷன் சைட்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஓகே. இதுல பாருங்க ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் இருக்கு, ரெஸ்ட்ரிக்ஷன் சைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இருக்கு மல்டிபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் சைட்ஸ். அதாவது நிறைய என்சைம் ஈகோ-R1, 𝒚A1, 𝒚A1, BAM-H1 இப்படின்னு சொல்லிட்டு ஒரு 8-9 என்சைம்ஸ்க்கான ரெஸ்ட்ரிக்ஷன் சைட்ஸ் வந்து இந்த இடத்துல இருக்கு. ஓகே. அண்ட் இது இருக்கக்கூடிய இடம், அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் சைட்ஸ் இருக்கக்கூடிய இடம் என்னன்னா லாக்-Z ஜீன். லாக்-Z ஜீன் வந்து இந்த இடத்துல இருக்கு. அதாவது பீட்டா கேலக்டோசிடேஸ் என்சைமை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய லாக்-Z ஜீன் இருக்கு. அதற்குள்ளதான் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் இருக்கு. அண்ட் ஆம்பசிலின்கான ஒரு மார்க்கருமே இது இருக்கு. இப்போ நாம என்ன யூஸ் பண்ண போறோம்னா, ஆம்பசிலின் மார்க்கர் இங்க யூஸ் பண்ண போறது இல்லை. நாம வந்து லாக்-Z ஜீன்ல நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் இருக்கு இல்லையா. இப்போ நான் ஈகோ-R1 இதை எடுத்துக்கிறேன்ப்பா. இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் சைட்டை எடுத்துக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் சைட்டை எடுத்துக்கிட்டு இந்த இடத்துல ஈகோ-R1 வச்சு நான் கட் பண்ணிட்டு என்னோட ஃபாரின் டிஎன்ஏவை இந்த இடத்துல நான் இன்சர்ட் பண்ணிடுறேன். ஓகே, இன்சர்ட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இந்த லாக்-Z ஜீன் வந்து இன்டாக்டா இருக்குமா இல்லைன்னா டிஸ்டர்ப்டா இருக்குமா, புரோக்கனா இருக்குமா அப்படின்னா இட் இஸ் லைக் டிஸ்டர்ப். ஏன்னா நம்ம அதுல இன்டாக்டா இருக்காது, ஃபாரின் டிஎன்ஏ போட்டுட்டோம். ஸோ அப்போ இந்த லாக்-Z ஜீன் ஒரு செல்லுக்குள்ள போகும்போது அதோடைய அந்த ப்ராடக்ட் பீட்டா கேலக்டோசிடேஸை ப்ரொடக்ஷன் பண்ணுமா பண்ணாதா, பண்ணாது. ஓகே, ரைட். ஸோ அதை வச்சுதான் நாம இப்போ நம்மளுடைய ரீகாமினன்ட் இருக்கா இல்லையா அப்படின்றத கண்டுபிடிக்க போறோம். அதுதான் வந்து ப்ளூ ஒயிட் ஸ்கிரீனிங். சி, இப்போ இது நம்மளுடைய PUC8 வெக்டார். ஓகே. ஸோ இந்த லைட் ப்ளூ கலர்ல இருக்கிறது வந்து குளோனிங் சைட், லாக்-Z ஜீன் இருக்கிறது நான் கட் பண்ணி நம்மளுடைய ஃபாரின் டிஎன்ஏ, இந்த ரெட் கலர் ஃபாரின் டிஎன்ஏ நான் உள்ள இன்சர்ட் பண்ணிட்டேன். ஓகே, ரைட். ஸோ மறுபடியும் இது என்ன பண்றோம், ஒரு கோனிக்கல் ஃபிளாஸ்க்ல நம்ம வந்து இந்த வெக்டாரை உள்ள போட்டு ஈகோலை ஹோஸ்ட் செல்ல வந்து அனுப்புறோம். அதே மாதிரி ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் 3 சான்சஸ் இதுல நடக்கும். ஃபர்ஸ்ட் சான்ஸ் என்னது, ஃபர்ஸ்ட் சான்ஸ் இந்த ஹோஸ்ட் செல் முழுமையா நம்மளுடைய அந்த வெக்டாரை கம்ப்ளீட்டா எடுத்துக்கும். ரைட், இது ஒரு சான்ஸ். தே ஆர் கால்ட் ரீகாமினன்ட் அண்ட் டிரான்ஸ்ஃபார்மன்ட். ரீகாமினன்ட் அண்ட் டிரான்ஸ்ஃபார்மன்ட், இது ஒரு சான்ஸ். ஓகே. ரெண்டாவது சான்ஸ் என்னது, ரெண்டாவது சான்ஸ் நம்மளுடைய ஹோஸ்ட் செல் அந்த ஜீன் வெக்டாரை எடுத்துக்கும், ஆனா அந்த ஜீன் வந்து பர்டிகுலரா அந்த சைட்ல இருக்காது, வேற எங்கேயாவது இருக்கும், இல்லைன்னா அது மிஸ் ஆயிருக்கும். இது வந்து ரெண்டாவது சான்ஸ். ஓகே, தே ஆர் ரீகாமினன்ட் பட் நாட் டிரான்ஸ்ஃபார்மன்ட்.
மூணாவது சான்ஸ் என்னது? என்னோட ஹோஸ்ட் செல்குள்ள அந்த வெக்டாரே போயிருக்காது. ஸோ இது வந்து மூணாவது சான்ஸ். நான் ரீகாம்பினன்ட். நான் ரீகாம்பினன்ட். ரைட்? ஸோ இதை எப்படி நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நம்ம இது என்சைம் சொன்னோம் இல்லையா? எது? பீட்டா கேலக்டோசிடேஸ் என்சைம் சொன்னோம் இல்லையா? ஸோ என்சைம் கூட சப்ஸ்ட்ரேட் சேர்ந்தா ஒரு ப்ராடக்ட் வரும்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? அதனால இந்த பீட்டா கேலக்டோசிடேஸ் என்சைம் கூட 𝒔𝒔 அப்படின்ற ஒரு சப்ஸ்ட்ரேட், 𝒔𝒔 அப்படின்ற ஒரு கெமிக்கலை நம்ம சேர்த்தா அது வந்து ஒரு ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த ப்ராடக்ட் வந்து ப்ளூ கலர்ல இருக்கும். இதுதான் இதோடைய லாஜிக். ஓகே, ஸோ நம்மளுடைய கோனிக்கல் ஃபிளாஸ்க்ல, ஓகே, நம்மளுடைய கோனிக்கல் ஃபிளாஸ்க்ல இந்த மாதிரி ஏதோ 3 காம்பினேஷன்ஸ்ல நடந்திருக்கு. ஸோ எந்த இடத்துல நம்மளுடைய ரீகாம்பினன்ட் இருக்கு அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, இதுல நம்ம என்ன பண்ணோம்? இதை வந்து நாம ஒரு பெட்ரி பிளேட்ல போட்டு வளர்க்கணும். ஸோ அந்த பெட்ரி பிளேட்ல நம்ம என்ன ஆட் பண்றோம் அப்படின்னா, ஒரு குரோமோஜெனிக் சப்ஸ்ட்ரேட், குரோமோஜெனிக்னா கலரை கொடுக்கக்கூடிய ஒரு சப்ஸ்ட்ரேட் ஆட் பண்றோம். அதுதான் வந்து 𝒔𝒔. 𝒔𝒔 அப்படின்ற சப்ஸ்ட்ரேட் ஆட் பண்ணா, ஓகே, 2 விதமான கலர்ல பாக்டீரியா காலனிஸ் ஃபார்ம் பண்ணும். சில காலனிஸ் வந்து ப்ளூ கலர்ல இருக்கும், சில காலனிஸ் வந்து ஒயிட் கலர்ல இருக்கும். ஓகே, சோ ப்ளூ கலர் காலனிஸ் இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? ப்ளூ கலர் காலனிஸ் இருந்துச்சுன்னா the presence of chromogenic substrate gives blue colored colonies if the plasmid in the bacteria does not have an insert. ப்ளூ கலர் ஃபார்ம் ஆச்சுன்னா உங்களுடைய லாக்ஸட் ஜீன் இன்டாக்டா இருக்குன்னு அர்த்தம். அந்த இடத்துல ரீகாம்பினன்ட் இல்ல அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ எங்கெங்க ப்ளூ கலர் காலனிஸ் இருக்கோ அதெல்லாம் அந்த காலனிஸ் எல்லாமே நான் ரீகாம்பினன்ட். whereas ஒயிட் கலர்ல இருக்கக்கூடிய இந்த அகார்ல ஒயிட் கலர்ல இருக்கக்கூடிய காலனிஸ் என்ன? ஒயிட் கலர் காலனிஸ் ஏன் உருவாகுது? நாம அனுப்பிச்ச அந்த ஃபாரின் ஜீன் லாக்ஸட் ஜீன்ல போய் இன்சர்ட் ஆயிருக்கு. அதனாலதான் குளுக்கோஸ் லாக்டோஸ் ஆட் பண்ணும்போது பீட்டா கேலக்டோசிடேஸ் ப்ரொடக்ஷன் ஆகல. பீட்டா கேலக்டோசிடேஸ் இல்லாததுனால நீங்க வந்து 𝒔𝒔 சப்ஸ்ட்ரேட்டை ஆட் பண்ணும்போது கலர் வந்து ப்ளூவா சேஞ்ச் ஆகல. அது வந்து ஒயிட்டாவே ரிமைன் ஆயிருக்கு. ஓகே, ஸோ ஒயிட்டாவே இருக்கிறது எல்லாமே என்னது? தே ஆர் அவர் இன்ட்ரெஸ்டட் ஆர்கானிசம். தட் இஸ் தே ஆர் அவர் ரீகாம்பினன்ட் ஆர்கானிசம். புரியுதா? ஸோ ஒயிட் கலர்ல இருக்கிறதெல்லாம் ரீகாம்பினன்ட், ப்ளூ கலர்ல இருக்கிறதெல்லாம் நான் ரீகாம்பினன்ட். ஸோ இதுதான் வந்து ப்ளூ ஒயிட் ஸ்கிரீனிங். ஸோ இது வந்து அகார்ல வளரும் போதே நமக்கு தெரியறதுனால இது எல்லாமே நம்ம டக்கு டக்குன்னு ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்த இன்சர்ஷனல் இன்ஆக்டிவேஷன், அது வந்து ரெப்ளிகா பிளேட்டிங் பண்ணணும், ஆம்பிசிலின்ல ஃபர்ஸ்ட் வளர்க்கணும், டெட்ராசைக்ளின்ல வளர்க்கணும். இந்த மாதிரி ரொம்ப டைம் கன்சூமிங் ப்ராசஸ். வெரஸ் இது வந்து ரொம்ப சிம்பிளா நம்ம பண்றதுனால நிறைய இப்ப ப்ரிஃபர் பண்றது வந்து இந்த ப்ளூ ஒயிட் ஸ்கிரீனிங். ஆல் ரைட், இப்போ ஒரு பாக்டீரியாக்குள்ள நம்மளுடைய ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட ஒரு வெக்டாரை வச்சு உள்ள அனுப்புறது ரொம்ப ஈஸி. ஆனா இதே ஒரு பிளான்ட்ஸ்லயோ ஒரு அனிமல்ஸ்லயோ நம்மளுக்கு தேவையான ஒரு ஜீனை ஒரு வெக்டார் வச்சு அனுப்பணும்னா அதுக்கு எந்த விதமான வெக்டார்ஸை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கு இல்லையா? எஸ், ஸோ வெக்டார்ஸ் ஃபார் cloning genes in plants and animals. ஸோ ஃபர்ஸ்ட் நாம பிளான்ட்ஸை பார்க்கலாம். நேச்சுரலி பிளான்ட்ஸை இன்ஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு வைரஸ் இருக்கு. அந்த வைரஸ் உடைய பேரு அக்ரோபாக்டீரியம் டியூமிஃபேஷியன்ஸ். அக்ரோபாக்டீரியம் டியூமிஃபேஷியன்ஸ். ஸோ டியூமி அப்படின்னாலே என்னன்னா வந்து டியூமர், கேன்சர் மாதிரியான கட்டிகளை உருவாக்கக்கூடிய ஒரு வைரஸ். இந்த பாக்டீரியா. ஸோ இந்த பாக்டீரியா எந்த விதமான பிளான்ட்ஸை இன்ஃபெக்ட் பண்ணனா டைகாட்டிலிடன் பிளான்ட்ஸ். ஓகே, டைகாட்டிலிடன் பிளான்ட்ஸை இன்ஃபெக்ட் பண்ணும். ஸோ இந்த பாக்டீரியால ஒரு ஸ்பெசிபிக் பிளாஸ்மிட் இருக்கு. அந்த பிளாஸ்மிட் உடைய பேரு டிஐ பிளாஸ்மிட். டிஐ பிளாஸ்மிட், that is called as tumor inducing plasmid. tumor inducing plasmid. ஓகே, ஸோ இந்த பிக்சரை பாருங்க. இதுதான் வந்து டிஐ பிளாஸ்மிட். ஸோ இந்த இந்த பிளாஸ்மிட் தான் வந்து டிஐ பிளாஸ்மிட். இந்த பிளாஸ்மிட்ல this is bacteria. Okay, this is agrobacterium tumefaciens bacteria. இது அதோடைய பாக்டீரியல் குரோமோசோம். இது அதோடைய பிளாஸ்மிட், டிஐ பிளாஸ்மிட். இந்த டிஐ பிளாஸ்மிட்ல ஒரு ஸ்பெசிபிக் ரீஜன் இருக்கு. அந்த ரீஜன் உடைய பேரு டிடிஎன்ஏ. that is called transfer DNA. transfer DNA. ஓகே, ஸோ இந்த பாக்டீரியா டைகாட்டிலிடன் பிளான்ட்ஸ் உடைய ரூட் வேர் பகுதியில டேமேஜ்டான ரூட்ஸ்ல சாயில்ல இருந்து உள்ள என்டர் ஆயிடும். இன்ஃபெக்ஷனுக்கு இப்படிதான் உள்ள போகும். ஸோ சாயில்ல இருக்க பாக்டீரியா ரூட்ஸ் வழியா உள்ள போயிட்டு என்ன பண்ணும்? மல்டிப்ளை ஆகி
இந்த தன்னுடைய இந்த டிஐ பிளாஸ்மிட்ல இருக்கக்கூடிய இந்த டிரான்ஸ்ஃபர் டிஎன்ஏவை பிளான்ட் உடைய டிஎன்ஏவோட ஒன்னா சேர்த்துரும். ஓகே, வெக்டார் நேச்சுரலா இதான் நடக்குது. இங்க பாருங்க. சோ பிளான்ட் குரோமோசோம் இதுதான் வந்து பிளான்ட் குரோமோசோம் இந்த எல்லோ கலர்ல இருக்குது. அதுல வந்து இந்த டிடிஎன்ஏ டிரான்ஸ்ஃபர் டிஎன்ஏவை உள்ள இன்சர்ட் பண்ணிட்டு நவ் திஸ் இஸ் அ டிரான்ஸ்ஃபார்ம்டு பிளான்ட் செல். இந்த பாக்டீரியானால இன்ஃபெக்ட் ஆன ஒரு பிளான்ட் செல். சோ அதனால என்ன ஆகும் அப்படின்னா இந்த இந்த பிளான்ட் வந்து டியூமர் இந்த மாதிரி கட்டி வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே, சோ இதுக்குள்ள என்ன நடக்கும்னா இந்த பாக்டீரியாவோட பிளாஸ்மிட்ஸ் எல்லாமே நிறைய ரெப்ளிகேட் ஆகி இந்த பாக்டீரியா எல்லாமே இந்த மாதிரி இருக்கும். சோ இந்த பாக்டீரியா தனக்கு தேவையான எல்லா கெமிக்கல்ஸையும் இந்த பிளான்ட்டை வச்சு ப்ரொடக்ஷன் பண்ணிக்கும். ஓகே, see here. The tDNA transform normal plant cell into a tumor cell and direct these tumor cell to produce chemicals required by the pathogen. So தனக்கு தேவையான அந்த பாக்டீரியா வளர்றதுக்கு தேவையான எல்லா கெமிக்கல்ஸையும் ப்ரொடக்ஷன் பண்றதுக்கு அந்த பிளான்ட் ஜீனை வந்து அண்டர்டேக் பண்ணிடும். ஓகே, ஏன்னா போய் அது இன்ஃபெக்ட் பண்ணிடுச்சு. ஸோ இந்த டிசீஸ்க்கு பேர் வந்து கிரவுன் கால் டிசீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நிறைய வந்து நீங்க பார்த்துருக்கலாம், பெரிய பெரிய மரத்துல இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். இதுக்கு பேரு தான் வந்து கிரவுன் கால் டிசீஸ். ஓகே, இது வந்து ரோஸ் பிளான்ட். ரோஸ் இஸ் அ டைகாட்டிலிடன் இல்லையா? பாருங்க, இதுவுமே வந்து கிரவுன் கால் டிசீஸ். ஓகே, ஸோ கிரவுன் கால் டிசீஸ் இஸ் காஸ்ட் பை ஆக்ரோபாக்டீரியம் டியூமிஃபேஷியன்ஸ். அதோட பிளாஸ்மேட் பேர் வந்து டிஐ பிளாஸ்மேட். ரைட், இப்போ நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா பாக்டீரியாவுடைய இந்த ப்ராப்பர்ட்டி பிளான்ட்டை இன்ஃபெக்ட் பண்ணக்கூடிய பிளான்ட்டுக்கு ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கக்கூடிய ஒரு பாக்டீரியா. ஸோ இந்த பாக்டீரியாவை நாம யூஸ் பண்ணிக்க போறோம் லேப்ல ஜெனட்டிக் இன்ஜினியரிங்ல. இவ்வளோ நம்ம கஷ்டப்படுறதுக்கு எதுக்குப்பா? என்னன்னா நமக்கு தேவையான ஜீனை நமக்கு தேவையான ஒரு ஹோஸ்டுக்குள்ள போய் தூக்கிட்டு போறதுக்கு ஒரு வெக்டார் வேணும். அதுதானே நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். PBR 322 PUC 8 சயின்டிஸ்ட்லாம் கண்டுபிடிச்சாங்க. ரைட், ஸோ இப்போ பிளான்ட்டுக்குள்ள ஈஸியா போறதுக்கு ஜீனை உள்ள அனுப்புறதுக்கு நேச்சுரலா ஒரு வெக்டார் இருக்கு. அதுதான் என்னது? இந்த பாக்டீரியா ஆக்ரோபாக்டீரியம் டியூமிஃபேஷன்ஸ். ஸோ நம்ம என்ன பண்றோம், இந்த பாக்டீரியாவுக்கே தெரியாம அதனுடைய இந்த டிரான்ஸ்ஃபர் டிஎன்ஏ இருக்கு இல்லையா, அதாவது பிளான்ட்ல கேன்சர் உருவாக்கக்கூடிய அந்த டியூமரை உருவாக்கக்கூடிய அந்த ஜீன் அதை கட் பண்ணிட்டு நமக்கு தேவையான ஜீனை இன்சர்ட் பண்ணி அந்த பாக்டீரியாவை பிளான்ட்ல இன்ஃபெக்ட் பண்ண வைக்குது. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பிளான்ட்ல வந்து இப்போ ரோஜா பூ வந்து நல்லா வளரலப்பா, நல்லா வந்து வளரணும், இல்லைன்னா நல்லா கலர்ஃபுல்லா வளரணும், வேற ஏதாவது இந்த மாதிரி நல்ல லைக் மணி மேக்கிங் கிராப்ஸ் நல்ல க்ரோத் ஆகணும் அப்படின்னா அதுக்கு தேவையான ஹார்மோன்களை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஜீன்களையும் இந்த மாதிரி தேவையான இன்ட்ரெஸ்டட் ஜீனை இந்த டிரான்ஸ்ஃபர் டிஎன்ஏல கட் பண்ணிட்டு அந்த ஜீனை வச்சுட்டு இந்த பாக்டீரியா வச்சு இன்ஃபெக்ட் பண்ண சொன்னா பாக்டீரியா அது பாவம், நம்ம போய் பிளான்ட்டை தான் இன்ஃபெக்ட் பண்றோம், நமக்கு வந்து லாபம் அப்படின்னு நினைச்சிட்டு அது போய் இன்ஃபெக்ட் பண்ணோம். பட் அந்த இடத்துல யாருக்கு லாபம்? நமக்கு தான் லாபம் இல்லையா? ஸோ நாம அனுப்பிச்ச ஜீன் அந்த இடத்துல வளரும். ஸோ அது வந்து பிளான்ட்டுடைய க்ரோத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரியா? ஸோ திஸ் இஸ் கால்ட் டிஐ பிளாஸ்மிட் இன் ஜெனடிக் இன்ஜினியரிங். ஸோ இது வந்து நம்ம பிளான்ட்ல தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ரைட், ஸோ see here. இப்போ பாருங்க, இப்போ இது வந்து பிளான்ட் செல். இதுல வந்து நம்மளுடைய தேவையான ஜீனை இன்சர்ட் பண்ணி நம்ம வந்து இதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம். ஓகே, ஸோ இது இந்த இந்த பிளாஸ்மிட் தான் இந்த பிளான்ட் செல்ல இருக்கு. நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? செலக்டபிள் மார்க்கர் வேணும் இல்லையா? ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல கேனாமைசின் அப்படின்ற ஒரு ஆன்டிபயோட்டிக் வச்சு செலக்டபிள் மார்க்கரா வச்சு அதை வந்து வளர வைக்கிறாங்க பிளான்ட் செல் டிஷ்யூ கல்ச்சர்ல வளர வச்சு. ஸோ அதுல இருந்து பிளான்ட் சாப்ளிங்ஸ் லேப்ல சின்ன சின்ன பிளான்ட்டை வளர வைக்கிறாங்க. ஸோ இந்த பிளான்ட்டை கடைசியில என்ன பண்றாங்க? பாட்ல நட்டு வச்சு வளர வைக்கிறாங்க. ஸோ இந்த பிளான்ட் இப்போ இது என்னது? திஸ் இஸ் அ டிரான்ஸ்ஜெனிக் பிளான்ட். அதாவது இதுக்குள்ள இருக்கிற ஜீன் நமக்கு தேவையான ஜீன். ஓகே, the cells of the transgenic plant நமக்கு தேவையான ஜீன்ஸ் இருக்கக்கூடிய பிளான்ட். ஸோ திஸ் இஸ் கால்ட் டிஐ பிளாஸ்மிட் இன் ஜெனடிக் இன்ஜினியரிங். ரைட், ஸோ அடுத்து பிளான்ட்ஸ்க்கு ஓகே பிளாஸ்மிட் இருக்கு, பாக்டீரியா இருக்கு. இதே மாதிரி அனிமல்ஸ்க்கு இந்த மாதிரி பண்ணணும்னா ஜெனடிக் இன்ஜினியரிங்ல என்ன பண்றது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதுக்கும் நேச்சுரலா ஒண்ணு இருக்கு. அதுதான் வந்து வைரஸ். ஸோ வைரஸஸ்ல முக்கியமான வைரஸ் வந்து ரெட்ரோ வைரஸ். ரெட்ரோ வைரஸ் என்ன பண்ணோம்னா நம்மளுடைய உடம்புக்குள்ள போய் அதோடைய ஜெனடிக் மெட்டீரியலை நம்மளுடைய ஜெனடிக் மெட்டீரியல் கூட இன்சர்ட் பண்ணி நம்மளுடைய செல்லை கண்ட்ரோல் பண்ணி அதற்கு தேவையான எல்லா மெஷினரியும் ஃபார்ம் பண்ணி செல்லை உடச்சிட்டு வெளியில வந்துடும். நேச்சுரலா இதோட இன்ஃபெக்ஷன் சைக்கிள் இப்படிதான். For example, a very good example for retrovirus, it's HIV, human immunodeficiency virus, which cause AIDS. இது ஒரு retrovirus. Okay, so
என்ன பண்ணுது பாருங்க. இது வந்து நம்ம ஹியூமன் செல்ல இந்த ரெட்ரோ வைரஸ் உள்ள போயிட்டு இந்த வைரஸ்ல இருக்கிறது வந்து ஆர்என்ஏ. அதோட ஜெனடிக் மெட்டீரியல் வந்து ஆர்என்ஏ. ரெட்ரோ வைரஸ்னாலே ஆர்என்ஏ தான். ஸோ ஆர்என்ஏ வச்சிருக்கு. அண்ட் இந்த வைரஸ் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் அப்படின்ற ஒரு என்சைமையும் வச்சிருக்கு. ஓகே. வைரஸ் உடைய ஒரிஜினல் ஜெனடிக் மெட்டீரியல் ஆர்என்ஏ. வேறஸ் நம்மளுடைய ஜெனடிக் மெட்டீரியல் டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ. ஓகே. வைரஸ் நம்மளுடைய செல்குள்ள வருது. உள்ள வர வைரஸ் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் அப்படின்ற என்சைமை உற்பத்தி செய்து இந்த ஆர்என்ஏவை டிஎன்ஏவா மாத்திடுது. டிஎன்ஏவா மாத்திட்டு நம்மளுடைய டிஎன்ஏல அது இணைத்து கொள்ளுது. ஜாயின் பண்ணிட்டு இந்த டிஎன்ஏ வச்சு அது ரெப்ளிகேட் ஆகி கடைசியில மறுபடியும் அது வந்து அசெம்பிள் ஆகும்போது ஆர்என்ஏ அதுக்கு தேவையான ஆர்என்ஏ எல்லாம் உற்பத்தி செய்து அசெம்பிள் ஆயிட்டு உடைச்சிட்டு வெளியில வருது. திஸ் இஸ் நார்மல் லைஃப் சைக்கிள் ஆஃப் ரெட்ரோ வைரஸ், ஒரு எய்ட்ஸ் வைரஸ். ஓகே. இப்போ நம்ம என்ன பண்றோம்னா இந்த ரெட்ரோ வைரஸையே நமக்கு தேவையான ஒரு வெக்டாரா மாத்திக்கிறோம். ஓகே. எதுக்கு? ஹியூமன் செல்லையோ அனிமல் செல்லையோ நம்ம வந்து வெக்டாரா அனுப்பணும்னா ரெட்ரோ வைரஸை யூஸ் பண்றோம். ஸோ அதனால ரெட்ரோ வைரஸஸ் ஆர் presently used in gene therapy. ஸோ இந்த ரெட்ரோ வைரஸஸ் நாம டிஸ்ஆர்ம்டு வைரஸஸ் அப்படின்னு சொல்றோம். டிஸ்ஆர்ம்னா என்ன? அந்த ரெட்ரோ வைரஸ்ல நமக்கு இன்ஃபெக்ஷனை, நமக்கு எய்ட்ஸை காஸ் பண்ணக்கூடிய ஒரு ஜீன் இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஜீனை வெட்டி எடுத்துரும். அதை வந்து டிஸ்ஆர்ம் பண்ணிடுறோம். அதை டேமேஜ் பண்ணிட்டு நமக்கு தேவையான ஜீனை இன்சர்ட் பண்ணி ஹியூமன் பாடியில அனுப்புறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒருத்தர் இருக்காருப்பா, இவருக்கு வந்து பை பர்த்லயே வந்து ஏதோ ஒரு பிரச்சனை, மெட்டபாலிக் டிசார்டர், ஏதோ ஒரு பர்டிகுலர் ஜீன் வந்து அந்த இடத்துல டிஃபெக்டிவா இருக்கு. ஜீன் வந்து டிஃபெக்டிவா இருக்கு. அதனால அந்த ஜீன் வந்து வேலை செய்யல. ஓகே. ஜீன் வந்து வேலை செய்யல. சோ அதனால அவருக்கு வந்து அந்த அந்த ஆர்கானோ ஏதோ ஒண்ணு வேலை செய்யல. ஓகே. இவருக்கு வந்து ஜீன் தெராப்பி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம டிசைட் பண்றோம். அதுக்காக என்ன பண்றோம்னா ரெட்ரோ வைரஸை சூஸ் பண்றோம். ஸோ ரெட்ரோ வைரஸ் உடைய டபுள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏவை டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏவா கன்வெர்ட் பண்ணல. ஸோ அந்த டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏவை எடுத்துட்டு, ஓகே, ரெட்ரோ வைரஸ் உடைய டிஎன்ஏவை எடுத்துட்டு, ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா முதல்ல இவருடைய பேஷண்ட்டுடைய செல்லை வெளியில எடுத்துட்டு, ஓகே, பேஷண்ட்டுடைய செல்லை வெளியில எடுத்துட்டு, அண்ட் அதே மாதிரி வைரஸ் உடைய ஜெனடிக் மெட்டீரியல்ல நம்மளுடைய ஜீன், அதாவது இவருக்கு எந்த ஜீன் இந்த இடத்துல டிஃபெக்டிவா இருக்கோ அதோடைய ஹெல்த்தி ஜீனை இந்த இடத்துல இன்சர்ட் பண்ணிடுறோம். இது வைரஸ் உடைய ஜீன், இது வைரஸ் உடைய ஜீன், நடுவில் இருக்கிறது இவருக்கு தேவையான ஹெல்த்தி ஜீன். இன்சர்ட் பண்ணி திருப்பி வைரஸ் உடைய புரோட்டீன் எல்லாமே அந்த ஷெல்குள்ள வச்சு, ஓகே, நம்ம என்ன பண்றோம்? இதை வந்து இந்த வைரஸை இவருக்கு இன்ஜெக்ட் பண்றோம். ஸோ நேச்சுரலா அது எப்படி இன்ஃபெக்ட் பண்ணுதோ அந்த ரூட் ஆஃப் இனாகுலேஷன்ல இன்ஃபெக்ட் பண்ணி, ஸோ இந்த வைரஸ் இவருடைய உடம்புல போய் நேச்சுரலா வளரும், எல்லாமே நடக்கும், அது மல்டிப்ளை ஆகும். ஸோ அப்போ அது வளர வளர எந்த ஜீன் ப்ரொடியூஸ் ஆகும்? நமக்கு தேவையான ஜீன் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அந்த ஜீன் இவருடைய இந்த டிஃபெக்டிவ் ஜீனை என்ன பண்ணும்? ரீப்ளேஸ் பண்ணிடும். அப்போ இவருக்கு அந்த டிசீஸ் வந்து கியூர் ஆயிடும். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ திஸ் இஸ் கால்ட் ஜீன் தெரப்பி. ஸோ இந்த மாதிரி ஜீன் தெரப்பியை வந்து நம்ம ரெட்ரோ வைரஸஸை வச்சு யூஸ் பண்றோம். இதுக்கு வந்து ரெட்ரோ வைரஸஸ் ஆர் தி வெக்டார்ஸ் இன் ஜெனடிக் இன்ஜினியரிங். ஓகே. நெக்ஸ்ட் நாம காம்பிட்டன்ட் ஹோஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். So what is a competent host? Competent host refers to a living organism such as a bacteria or the yeast that has been modified or treated in such a way that it can uptake and express the foreign DNA molecule. இப்போ பாத்தீங்கன்னா வந்து இப்போ நம்ம ரெட்ரோ வைரஸஸ் பத்தி பேசணும், ஹியூமன்குள்ள வெக்டாரா யூஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு, அக்ரோபாக்டீரியம் பத்தி பேசணும், பிளான்ட்குள்ள வெக்டாரா யூஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு, ஓகே, அதே மாதிரி PBR 322 PUC இதெல்லாம் வெக்டாரா யூஸ் பண்ணுவோம், ஈகோலைக்குள்ள எல்லாம் போகும்னு சொல்லிட்டு. சரி, இப்போ இந்த ஹோஸ்ட் செல் இருக்கு இல்லையா, ஒரு பிளான்ட் செல்லோ அனிமல் செல்லோ பாக்டீரியா செல்லோ, அது வந்து கம்பீட்டண்டா இருக்கணும். அதாவது அது வந்து நாம அனுப்பக்கூடிய அந்த வெக்டாரை உள்ள எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டா தானே நம்ம செய்யற எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்டுமே வந்து அப்போதானே அதுக்கு லாபம், நமக்கு லாபம் இல்லையா? ஸோ அது வந்து போய் மல்டிப்ளை ஆகி அதோடைய ப்ராடக்ட் வந்து கொடுக்கும். ஸோ அதுதான் காம்பிட்டன்ட் ஹோஸ்ட். ஓகே. ஸோ காம்பிட்டன்ட் ஹோஸ்ட்னா இந்த வெக்டாரு ஒரு ஹோஸ்டுக்குள்ள எப்படி சக்சஸ்ஃபுல்லா நம்ம அனுப்புறது அப்படின்றது தான் வந்து இந்த மெத்தட். ஸோ இதுக்கு நிறைய மெத்தட் இருக்கு. கெமிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், எலக்ட்ரோபோரேஷன், மைக்ரோ இன்ஜெக்ஷன், பயோலிஸ்டிக்ஸ் இல்லைன்னா க்ளூகன், டிஸ்ஆர்ம்டு வெக்டார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. ஸோ நாம அனுப்பக்கூடிய அந்த ஹோஸ்ட் பாக்டீரியாவா, பிளான்டா, அனிமலா, ஹியூமனா அப்படின்ற தகுந்த மாதிரி இந்த மெத்தடை நம்ம சூஸ் பண்ணிக்கணும். ரைட். ஸோ இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா நாம எடுத்துக்கக்கூடிய இப்ப பாருங்க, இப்போ இது ஒரு ஹோஸ்ட் செல்லுன்னு வச்சுக்கோங்க, பாக்டீரியா. நம்மளுடைய வெக்டார் இங்க இருக்கு. ஓகே.
ஸோ வெக்டாருக்குள்ள நம்மளுடைய ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. எப்படி இதுக்குள்ள இதை உள்ள அனுப்புறது? இந்த டிஎன்ஏ பாத்தீங்கன்னா வந்து ஹைட்ரோஃபிலிக். இந்த டிஎன்ஏ வந்து இந்த ஹைட்ரோஃபிலிக், இந்த பிளாஸ்மிட் எல்லாமே வந்து ஹைட்ரோஃபிலிக். ஸோ ஈஸியா இந்த செல் மெம்பரேன் வழியா உள்ள போக முடியாது, டக்குன்னு எடுத்துக்க முடியாது. ஸோ எப்படி அந்த ஹோஸ்ட்டை கம்பல் பண்ணி நீ எடுத்துக்கோ அப்படின்னு நம்ம அதை புஷ் பண்றது? ஸோ அதுக்கு தான் இந்த மெத்தட்ஸ் இருக்கு. ஸோ அதுல ஃபர்ஸ்ட் மெத்தட் பாத்தீங்கன்னா வந்து கெமிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். கெமிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னா என்னன்னா, இப்போ நாம பிளாஸ்மிட் அனுப்பக்கூடிய அந்த ஹோஸ்ட் வந்து ஒரு பாக்டீரியாவா இருந்துச்சுன்னா இல்லைன்னா ஈஸ்டா இருந்துச்சுன்னா நம்ம இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும். ஓகே, ஸோ வாட் இஸ் தட்? இப்போ நமக்கு தேவையான இந்த பிளாஸ்மிட் டிஎன்ஏவை, ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு வாட் இஸ் திஸ் கால்ட், நம்ம லேப்ல வச்சிருப்போம்ல மைக்ரோ சென்ட்ரிஃபியூஜஸ். ஸோ மைக்ரோ சென்ட்ரிஃபியூஜ்ல நமக்கு தேவையான இந்த ரீகாமினன்ட் செல்ல எல்லாமே ஆட் பண்ணிட்டு நம்மளுடைய ஹோஸ்ட் செல், ஹோஸ்ட் பாக்டீரியாவையும் ஆட் பண்ணிடுறோம். ஓகே, ஆட் பண்ணிட்டு இப்போ என்ன பண்றோம்னா இதை வந்து ஒரு ஐஸ் பாக்ஸ்ல வைக்கிறோம். ஓகே, இதை நம்ம என்ன பண்றோம், ஐஸ் பாக்ஸ்ல வைக்கிறோம். எவ்வளோ 5 to 30 minutes, அதாவது கூலிங் டெம்பரேச்சர்ல வைக்கிறோம். ஓகே, ஸோ நமக்கு இந்த டெஸ்ட் டியூப்ல என்ன இருக்குப்பா, நமக்கு தேவையான பிளாஸ்மிட், ரீகாமினன்ட் பிளாஸ்மிட் இருக்கு, பிளஸ் ஹோஸ்டும் இருக்கு. ரெண்டும் வெளியில இருக்கு. இந்த பிளாஸ்மிட் வந்து ஹோஸ்ட்குள்ள போகணும். அது எப்படி போக வைக்க போறோம் அப்படின்ற டெக்னிக் தான் இருக்கு. முதல்ல அதை கூலிங்கா சில்லுன்னு நம்ம ஐஸ்ல வைக்கணும். அடுத்து என்ன பண்ணணும்னா இந்த டியூபை டக்குன்னு ஒரு வாட்டர் பாத்துல 42 டிகிரிக்கு கொண்டு போய் சூட்ல வச்சிடணும். அவ்வளவு நேரம் கூலிங்கா இருந்த பாக்டீரியா டக்குன்னு சூட்ல போய் வச்சிடணும். ஹீட் கொடுக்கணும். எவ்வளவு நேரத்துக்கு? ஜஸ்ட் 30 செகண்ட்ஸ் தான் ஹீட் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஹீட் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த பாக்டீரியாவுக்கு வந்து ஒரு ஷாக் உருவாகும். ஓகே, ஒரு ஷாக் உருவாகும். ஓகே, ஸோ தட் இஸ் கால்ட் கெமிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ இதை என்ஹான்ஸ் பண்றதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து இந்த இடத்துல நம்ம இந்த ஆட் பண்ற இந்த டெஸ்ட் டியூப்ல கால்சியம் குளோரைடை ஆட் பண்ணிடுவோம். கால்சியம் குளோரைடை ஆட் பண்ணிடும். ஓகே, ஸோ கால்சியம் குளோரைடை அந்த டெஸ்ட் டியூப்ல நம்ம ஆட் பண்ணிட்டு முதல்ல அந்த பாக்டீரியாவை கூலிங்ல வச்சுட்டு அடுத்து அந்த பாக்டீரியாவுக்கு ஹீட் ஷார்ட் ஒரு 30 செகண்ட்ஸ் ஹீட் பண்ண போது ஒரு கெமிக்கலும் இருக்கு, ஒரு ஹீட்டும் இருக்கு. அப்ப அந்த செல் வந்து என்ன ஆகும், டிஸ்டர்ப் ஆகும். இங்க பாருங்க, இந்த செல் மெம்பரேன் வந்து டிஸ்டர்ப் ஆகும். டிஸ்டர்ப் ஆகும்போது அந்த சின்ன சின்ன கேப்ஸ் வழியா நாம வெளியில கொடுத்த அந்த ரீகாமினன்ட் பிளாஸ்மிட் வந்து செல்லுக்குள்ள என்டர் ஆயிடும். செல்லுக்குள்ள உள்ள போயிடுச்சுன்னா ஒன்ஸ் திருப்பி வெளியே வர முடியாது, உள்ள மல்டிப்ளை ஆகும். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி மெத்தட் ஆஃப் டிரான்ஸ்ஃபரிங் the vector into the host cell. This is called chemical transformation. ஏன் கெமிக்கல்னு சொல்றோம்? பிகாஸ் முதல்ல நம்ம கால்சியம் குளோரைடு ஆட் பண்ணிட்டு தான் அதை வந்து ஹீட் பண்ணும். தட் இஸ் கால்ட் கெமிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், ரைட்? செகண்ட் மெத்தட் இஸ் கால்ட் எலக்ட்ரோபோரேஷன். எலக்ட்ரோபோரேஷன் அப்படின்னா this vector DNA is inserted into the host cell by exposing the cell to an electric field. அதே மாதிரி நம்ம என்ன பண்றோம், ஒரு ஐஸ் இருக்கக்கூடிய ஒரு பாக்ஸ்ல நம்ம டியூப்ல, ஓகே, ஹோஸ்ட் செல்ல எடுத்துக்கிறோம், நம்மளுடைய பிளாஸ்மிட் வெக்டாரை ஆட் பண்ணிடுறோம். இது உள்ள எடுத்துக்கணும். ஸோ எப்படி எடுக்கும் அப்படின்னா இந்த ஐஸ்ல வச்சிருந்த கூலிங்கா வச்சிருந்த அந்த டியூபை டக்குன்னு நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு ஷார்ட் வோல்டேஜ் அதுக்கு கொடுக்குறோம். 15 கிலோ வோல்ட் 5 செகண்ட்க்கு ஜஸ்ட் ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் மாதிரி கொடுத்தோன்னே அந்த செல் வந்து அதிர்ச்சியில கொஞ்சம் செல் மெம்பரேன் எல்லாம் என்ன ஆகும், பெர்மியபுல்லா ஆகும். ஸோ அந்த அதிர்ச்சியில அது அப்படி ஷாக்ல இருக்கும் போது வெளியில இருக்கக்கூடிய இந்த வெக்டார் எல்லாமே டக்குன்னு செல்க்கு வெளியில இருந்து உள்ள என்டர் ஆயிடும். ஸோ அப்போ ஒன்ஸ் அது உள்ள போனோம்னா அது இன்டாக்டா மாறிடும். ஏன், மறுபடியும் நம்ம ஹீட்ல இருந்து அதை கூலிங்க்கு வச்சிடும், மறுபடியும் செல் வந்து இன்டாக்ட் ஆயிடும், இந்த வெக்டார் வந்து உள்ள ரெப்ளிகேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ திஸ் இஸ் another method which is called electroporation. மூணாவது மெத்தட் பாத்தீங்கன்னா மைக்ரோ இன்ஜெக்ஷன். So if the recombinant DNA is directly injected into the nucleus of an animal or the plant cell. இப்போ நம்மளுடைய வெக்டார் எதுக்குள்ள அனுப்ப போறோம்னா ஒரு பிளான்ட் செல்லையோ ஒரு அனிமல் செல்லையோ அனுப்ப போறோம். ஸோ அப்போ நம்ம எந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம்னா மைக்ரோ இன்ஜெக்ஷன். சி பாருங்க, இது வந்து ஒரு செல், இது வந்து ஒரு அனிமல் செல். ஓகே, அனிமல் செல் உள்ள வந்து நியூக்ளியஸ் இருக்கு. இந்த இடத்துல நம்மளுடைய ஜெனட்டிக் மெட்டீரியல் இருக்கு. ஸோ இந்த செல்லுடைய ஜெனட்டிக் மெட்டீரியல் டிஎன்ஏ கூட நம்மளுடைய டிஎன்ஏவை சேர்க்கணும். அப்போ ஒரு இன்ஜெக்ஷன் சிரிஞ்சில் நம்மளுடைய வெக்டாரை எடுத்து டைரக்டா இதுல இன்ஜெக்ட் பண்ணுறோம். So this method is called as microinjection. This method is applied by the scientists to transfer genes. ரொம்ப காமனா யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட் இதுதான். So this is a vectorless method. இந்த இடத்துல வெக்டாரே தேவையில்லை இல்லையா, ஒரு PVR322 பிளாஸ்மிடோ இந்த மாதிரி எந்த பிளாஸ்மிடுமே தேவையில்லை. நம்ம என்ன பண்றோம், நம்மளுடைய ஜீனை டைரக்டா வந்து ரீகாமினன்ட் ஜீனை டைரக்டா உள்ள இன்சர்ட் பண்ணிடுறோம். So this is called micro injection. And
Fourth method is called as biolistic or gene gun. Biolistic or gene gun அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். So இந்த மெத்தட்ல என்னன்னா இந்த பயோலிஸ்டிக்கு இன்னொரு பேர் என்னன்னா பயாலஜிக்கல் ballistics அப்படின்னு சொல்லுவோம். ballistics அப்படின்னா this is a particle mediated gene transfer. Okay, so இந்த இடத்துல என்ன பண்றோம்னா the genes இல்லனா DNA are transferred into the plant cells without the use of any vectors. Again, ஒரு பிளான்ட் செல்குள்ள தான் நம்ம இதை யூஸ் பண்ண முடியும். இந்த ஜீன் கன்னை நம்ம பிளான்ட் செல்லுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். இந்த இடத்துல வெக்டாரே தேவையில்லை. டைரக்டா நம்ம என்ன பண்றோம்னா cells are bombarded with high velocity microparticles of gold or tungsten coated with DNA. ஸோ நமக்கு தேவையான அந்த ஜீனை எடுத்துக்கிட்டு அதை சுத்தி நம்ம என்ன பண்றோம் கோல்டு இல்லைன்னா டங்ஸ்டன் மைக்ரோ பார்ட்டிகல்ஸை கோட் பண்ணி அப்படியே துகள் மாதிரி துகள் மாதிரி எடுத்து அதை வந்து ஒரு கன் மாதிரி ஒரு எக்யூப்மெண்ட்ல வச்சு அப்படி டிஷ்கால் அப்படின்னு அடிச்சு விட்டுரும். ஸோ மெக்கானிக்கல் ஃபோர்ஸ்ல அது என்ன பண்ணும் அந்த ஜீன் வந்து அந்த செல்குள்ள போயிடும். ஸோ திஸ் இஸ் கால்ட் ஜீன் கன். ஸோ இந்த பிக்சர் பாருங்க ஜீன் கன். இங்க பாருங்க ஒரு கன் வச்சிருக்காங்களா. ஸோ லேப்ல இருக்கக்கூடிய ஒரு பிளான்ட் இருக்கா, இதுல வந்து அந்த லீஃப்ல வச்சு இன்சர்ட் பண்ணிடுறாங்க. அப்படியே அடிச்சு விட்டாங்கன்னா இந்த காதுலாம் குத்துவாங்கல்ல ஜீன் கன் வச்சு குத்துற மாதிரி. ஸோ காது குத்துவாங்களா அந்த மாதிரி தான். டக்குன்னு வச்சு அடிச்ச உடனே ஃபோர்ஸ்ல மெக்கானிக்கல் ஃபோர்ஸ்ல அந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாமே வந்து உள்ள போயிடும். ஸோ இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இங்க பாருங்க இந்த கன்னுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா இந்த கன்னுடைய இந்த இடத்துல என்ன இருக்குன்னா ஸோ மைக்ரோ பார்ட்டிகல்ஸ் கோல்டு ஆர் டங்ஸ்டன் பார்ட்டிகல்ஸ் கோட்டட் வித் ரீகாமினன்ட் டிஎன்ஏ. நமக்கு தேவையான ரீகாமினன்ட் டிஎன்ஏவை கோல்டு இல்லை டங்ஸ்டன் பார்ட்டிகல் கூட சேர்ந்து இதுல ஃபில் பண்ணி வச்சிடுறாங்க. இந்த கேட்ரிட்ஜ்ல ஃபில் பண்ணி வச்சு ஓகே அதை வந்து அப்படியே அடிச்சு விட்டுறாங்க பிளான்ட் செல்குள்ள. So this method is suitable for transferring the vector into transferring the gene into a plant cell. Okay. Last one is disarmed vectors. Disarmed vectors na ஒரு பிளான்ட்க்கோ ஒரு அனிமலுக்கோ டிசீஸ் காஸ் பண்ணக்கூடிய ஒரு பாக்டீரியாவையோ வைரஸஸையோ எடுத்து அதுல இருக்கக்கூடிய அந்த டிசீஸ் காசிங் ஜீனை ரிமூவ் பண்ணிட்டு நமக்கு தேவையான ஜீனை இன்சர்ட் பண்ணி அதை நேச்சுரலா இன்ஃபெக்ட் பண்ண வைக்கிறது தான் வந்து disarmed vectors. Okay. So example 𝒑𝒓𝒊𝒐𝒓, Agrobacterium tumefaciens 𝒑𝒓𝒊𝒐𝒓, retroviruses for the animal purposes. So இதெல்லாமே வந்து disarmed vectors. Okay. So இதுதான் வந்து different types of transfer of the gene or the recombinant material into the host. They are called as competent host. Okay. இது வரைக்கும் நாம tools of genetic engineering vectorsல என்னென்ன அப்புறம் என்னென்ன மெத்தட்ஸ்ல வந்து இன்சர்ஷன் பண்ணலாம் இதெல்லாமே பார்த்துட்டோம். இப்போ ப்ராசஸஸ் இன் recombinant DNA டெக்னாலஜி. ஸோ இப்போ நம்ம பார்த்த எல்லாத்தையுமே அப்படியே கிறிஸ்பா கம்பைல் பண்ணி ஒரு recombinant DNA டெக்னாலஜி எப்படி பண்றது, recombinant DNA எப்படி பண்றது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே. ஸோ இதுக்கு ஒரு 5 ப்ராசஸஸ் இருக்கு. ப்ராசஸஸ் இன் recombinant DNA டெக்னாலஜி. So number 1, isolation of the genetic material. Number 2, cutting of the DNA at specific location. Number 3, amplification of the gene of interest using PCR. Number 4, insertion of the recombinant DNA into the host cell. And number 5, obtaining the foreign gene product. So இதெல்லாம் தான் வந்து different steps. இப்போ ஒவ்வொரு ஸ்டெப்பையுமே வந்து நம்ம பார்க்க போறோம். The first one, isolation of the genetic material DNA. ஸோ ரொம்ப சிம்பிள். இங்க பாருங்க, இப்போ எனக்கு தேவையான ஒரு ஜீனைய இன்னொரு வெக்டார்க்குள்ள ஜீன் கட் பண்ணிட்டு நான் அதை இன்சர்ட் பண்ணி ஹோஸ்ட்குள்ள அனுப்பணும். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு என்ன பண்ணும், எனக்கு தேவையான டிஎன்ஏவை நான் ஐசோலேட் பண்ணும். அதே மாதிரி வெக்டார் டிஎன்ஏவுமே நான் ஐசோலேட் பண்ணும் இல்லையா. ஸோ அதுதான் வந்து ஐசோலேஷன் ஆஃப் த ஜெனடிக் மெட்டீரியல். ஓகே. ஸோ அதுல ரொம்ப முக்கியமானது பாத்தீங்கன்னா வந்து டு கட் த டிஎன்ஏ வித் த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் இட் நீட்ஸ் டு பி இன் த பியூர் ஃபார்ம். நான் ஒரு ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்ப்பா. அந்த ஜீன் வந்து நான் எங்கிருந்து வேணாலும் எடுத்துக்கலாம். ஒரு ஹியூமனுடைய பிளட் சாம்பிள்ல இருந்து எடுக்கலாம், இல்லைனா ஒரு ஈஸ்ட்ல இருந்து எடுக்கலாம், பிளான்ட்ல இருந்து எடுக்கலாம், அனிமல்ல இருந்து எடுக்கலாம், பாக்டீரியால இருந்து எடுக்கலாம், ஏலியன்ஸ் எதுல இருந்து வேணாலும் எடுக்கலாம். ஓகே. ஸோ இது எல்லாத்தையுமே ஏதாவது ஒன்றதை எடுத்து நான் ஒரு டெஸ்ட் டியூப்ல நான் போட போறேன். ஸோ நான் போட்ட பிறகு இது எப்படி இருக்கும், இந்த ஆர்கானிசத்துடைய மெட்டீரியல் தான் இருக்கும் இல்லையா. இதுல இருந்து தேவையில்லாத புரோட்டீன்ஸ், அப்புறமா வந்து ஆர்என்ஏஸ், பாலிசாக்கரைட்ஸ், லிப்பிட்ஸ், தேவையில்லாத எல்லாமே இருக்கும். பட் எனக்கு இதுல இருந்து வெறும் டிஎன்ஏ மட்டும் தான் தேவை, அதுல இருக்கக்கூடிய மத்த எதுவுமே தேவையில்லை. ஸோ இதை நான் எப்படி செய்வேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அது என்ன பண்ணணும்னா இந்த செல்லை பிரேக் ஓபன் பண்ணணும். ஓகே. அப்பதான் உள்ள இருக்கக்கூடிய டிஎன்ஏ ரிலீஸ் ஆகும் இல்லையா. ரைட். ஸோ இப்போ நம்மளுக்கு தேவையான
ஒரு அந்த டார்கெட் ஜீன் வந்து ஒரு பிளான்ட்ல இருந்து எடுக்கிறதா இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணணும்னா அந்த பிளான்ட் செல்ல செல்லுலேஸ் அப்படின்ற என்சைமை வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணணும். Why? Because the plant cell wall is made up of cellulose. So, உள்ள டிஎன்ஏக்குள்ள இருக்கக்கூடிய இந்த இந்த ஜெனட்டிக் மெட்டீரியல் நியூக்ளியஸ்க்குள்ள இருக்கக்கூடிய இந்த டிஎன்ஏவை நான் எடுக்கணும்னா முதல்ல வெளியில இருக்க எல்லாத்தையுமே உடைச்சா தானே உள்ள நான் நியூக்ளியஸை போய் ரீச் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் செல் வாலை உடைக்கணும் இல்லையா? செல் வாலை உடைக்கணும். பிளான்ட் செல் வால் இஸ் மேட் அப் ஆஃப் செல்லுலோஸ். ஸோ அதனால நான் செல்லுலேஸை வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணனா செல் வால் எல்லாம் உடைஞ்சிடும். ஓகே, அண்ட் அடுத்து உள்ள என்ன இருக்கும்? செல் மெம்பரேன். செல் மெம்பரேன்ல லிப்பிட் புரோட்டீன்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ செல் மெம்பரேனை நான் உடைக்கணும்னா லைபேஸ் என்சைமை வச்சு உடைக்கணும். புரியுதா? ஸோ ஒரு லேயரா நான் ஒவ்வொரு என்சைமை வச்சு உடைச்சிட்டா கடைசியில் நான் என்ன பண்ணலாம்? என்னோட டிஎன்ஏவை போய் ரீச் பண்ணிடலாம். ரைட், இது வந்து பிளான்ட் செல்லுக்கு. சப்போஸ் இஃப் தட் இஸ் அ பாக்டீரியல் செல், அதே மாதிரி தான் பாக்டீரியல் செல் வால் மேல இருக்கு. பாக்டீரியல் செல் வால் இஸ் மேட் அப் ஆஃப் பெப்டிடோகிளைகான். பெப்டிடோகிளைகான். இந்த பெப்டிடோகிளைகானை உடைக்கணும்னா இதற்கான என்சைம் வந்து லைசோசைம். லைசோசைம் என்சைம் தான் பெப்டிடோகிளைகான் செல் வாலை உடைக்கும். உடைச்ச பிறகு நான் என்னுடைய ஜெனட்டிக் மெட்டீரியலை எடுத்துலாம். மூணாவது, சப்போஸ் இஃப் மை டார்கெட் செல் வந்து ஒரு ஃபங்கஸ்குள்ள இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஈஸ்ட்குள்ள ஃபங்கஸ்குள்ள இருக்கு அப்படின்னா அதோடைய நியூக்ளியஸ்ல இருந்து நான் எப்படி எடுக்கணும் அப்படின்னா ஃபங்கல் செல் வாலை உடைக்கணும். ஸோ ஃபங்கல் செல் வால் இஸ் மேட் அப் ஆஃப் என்னது? கைட்டீன். ஸோ அப்போ நான் கைட்டினேஸ் அப்படின்ற என்சைமை வச்சு உடைச்சேன்னா கைட்டினை உடைஞ்சிரும். நான் உள்ள இருக்கக்கூடிய ஜெனட்டிக் மெட்டீரியலை எடுத்துலாம். ஸோ ட்ரீட்டிங் த செல் வித் தி ரெஸ்பெக்டிவ் என்சைம் அப்படி பண்ணோம்னா நமக்கு வந்து ஜெனட்டிக் மெட்டீரியலை நாம ஃபர்ஸ்ட் ஐசோலேட் பண்ணிடலாம். ரைட். ஸோ இந்த பிக்சரை பாருங்க. இப்போ என்னோட டாஸ்க்கு ஒரு பிளான்ட் செல் இருக்கு. ஓகே, பிளான்ட் செல் இருக்கு. இந்த பிளான்ட்ல இருந்து நான் வந்து ஜெனட்டிக் மெட்டீரியல்ல டிஎன்ஏவை எடுக்க போறேன். இந்த டிஎன்ஏவை நான் என்னோட எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு யூஸ் பண்ண போறேன். சரியா? எப்படி நான் இந்த டிஎன்ஏவை கலெக்ட் பண்ண போறேன் அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம். ஸோ பிளான்ட் செல் இருக்கு. ஸோ பிளான்ட் செல் இஸ் மேட் அப் ஆஃப் செல் வால், கைட்டீன். ரைட்? ஓகே. ஸோ இந்த பிளான்ட் இலை எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்க. இந்த பிளான்ட்டை எடுத்து அந்த இலையெல்லாம் நான் கசக்கி ஒரு இடத்துல வச்சிடுறேன். இந்த டியூப்ல வச்சிடுறேன். ஸோ திஸ் இஸ் மை பிளான்ட் எக்ஸ்ட்ராக்ட். ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்? இந்த இதுல எந்த என்சைம் ஆட் பண்ண போறேன்? நான் கைட்டினேஸ் அப்படின்ற என்சைமை ஆட் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் கைட்டினேஸ். ஸோ கைட்டினேஸ் ஆட் பண்ணா செல் வால் எல்லாம் உடைஞ்சிடும். ஓகே, கைட்டின் எல்லாம் உடைஞ்சிடும். தென் உள்ள செல் மெம்பரேன் இருக்கும். செல் மெம்பரேன் உடைக்கணும்னா அடுத்து நான் என்ன பண்ணணும்? லைபேஸ் என்சைமை ஆட் பண்ண போறேன். செல் மெம்பரேன் உடைஞ்சிடும். உள்ள நியூக்ளியர் மெம்பரேன் எல்லாம் இருக்கும், புரோட்டீன்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அதை உடைக்கிறதுக்கு புரோட்டியேஸ் அப்படின்ற என்சைம் ஆட் பண்ணும். ஸோ அது புரோட்டீன்ஸ் எல்லாம் உடைச்சிடும். ஓகே, ரைட். அண்ட் என்னுடைய டிஎன்ஏ பாத்தீங்கன்னா வந்து இப்போ டிஎன்ஏ எப்படி இருக்கும்? ஹிஸ்டோன் அப்படின்ற புரோட்டீன்ல ஊண்டடா இருக்கும் இல்லையா? ஸோ அந்த புரோட்டியஸ் வந்து அந்த ஹிஸ்டோன் புரோட்டீன் எல்லாத்தையும் உடைச்சிடும். தென் அடுத்து ஜெனட்டிக் மெட்டீரியல் வரைக்கும் போயிடும். ஜெனட்டிக் மெட்டீரியல்ல டிஎன்ஏவும் இருக்கும், ஆர்என்ஏவும் இருக்கும். எனக்கு ஆர்என்ஏ எல்லாம் வேணாம்ப்பா அப்படின்னா நான் என்ன பண்ணும்? ஆர்என்ஏஸ் அப்படின்ற என்சைம் போட்டா ஆர்என்ஏ எல்லாம் உள்ள அழிஞ்சு போயிடும். கடைசியில என்ன இருக்கும்? மிச்சம் டிஎன்ஏ இருக்கும். அந்த டிஎன்ஏவை எப்படி எடுக்கிறது? எத்தனால் வச்சு நான் precipitation பண்ணோம். சில்லான எத்தனாலை வச்சு நான் ஆட் பண்ணா precipitate ஆகி அந்த டிஎன்ஏ எல்லாம் தனியா வெளியில அப்படியே வரும். Okay, so see this picture. The DNA that separates out can be removed by spooling. So கடைசியில என்னோட டெஸ்ட் டியூப்ல என்ன இருந்துச்சு? எல்லாமே அழிஞ்சு போச்சு. வெறும் டிஎன்ஏ தான் இருக்கு. அது அப்படியே precipitate-ஆ இருக்கு. அதை அப்படியே நான் வந்து எடுக்கலாம். அப்படியே நல்ல ஜெல் மாதிரி வரும். ஸோ இது ஃபுல்லா இந்த எல்லோ கலர்ல இருக்கிறது எல்லாமே வந்து டிஎன்ஏ. எந்த டிஎன்ஏ? என்னுடைய பிளான்ட் செல்லுடைய டிஎன்ஏ. ஸோ இந்த டிஎன்ஏவை நான் என்னுடைய ஜெனட்டிக் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்க்கு வந்து இப்போ நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் த ஐசோலேஷன் மெத்தட். ஓகே, செகண்ட் ஸ்டெப் வந்து கட்டிங் ஆஃப் த டிஎன்ஏ அட் த ஸ்பெசிபிக் லொகேஷன். நான் டிஎன்ஏவை ஐசோலேட் பண்ணிட்டேன். அடுத்து என்ன பண்ணும்? ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸை வச்சு கட் பண்ணும். சி இந்த சைடு இருக்கிறது நான் இப்போ பிளான்ட்ல இருந்து எடுத்த பிளான்ட் டிஎன்ஏ. ஓகே, பிளான்ட் டிஎன்ஏ இப்படி இருக்கு. ரைட். ஸோ இதை நான் ஒரு வெக்டார்க்குள்ள இன்சர்ட் பண்ண போறேன் இல்லையா? ஸோ அந்த வெக்டார் பிளாஸ்மிட் அதோடைய டிஎன்ஏவை நான் இந்த சைட்ல எடுத்துக்கிறேன். கரெக்டா? ஸோ இது ரெண்டுத்தையுமே சேம் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைமை வச்சு கட் பண்ணோம். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா? ஈகோஆர்என், பேம்ஹெச்னு சொல்லிட்டு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த இடத்துல இந்த பிளாஸ்மிட்ல நம்ம தேவையான இடத்துல கட் பண்ணிட்டு, ஓகே, எங்க ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆயிட்டு இருக்கோ அங்க கட் பண்ணிட்டு, அதே மாதிரி இந்த பிளான்ட் டிஎன்ஏவையும் நம்ம கட் பண்றோம். ஸோ கட் பண்ணோன்னு இது ரெண்டு துண்டா ஆயிடுச்சு. ரைட்.
ஸோ 2 துண்டா ஆனது வந்து இந்த டியூபுக்குள்ள தானே இருக்கும். இந்த டியூபுக்குள்ள தானே இருக்கும். கட் ஆனாலும் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைமை நான் அதில் ஆட் பண்ணிடுறேன். அப்போ அது கட்டிங் பண்ணிடுது. ஓகே. இது உள்ள கட் ஆச்சா இல்லையா, எனக்கு தேவையான அந்த ஜீன் வந்து உள்ள இருக்கா இல்லையா அப்படின்னு எப்படி நமக்கு தெரியும் அப்படின்னா, that is through agarose gel electrophoresis. agarose gel electrophoresis நம்ம போன லெக்சர்ல படிச்சோம். இதுதான் agarose gel electrophoresis. இந்த மாதிரி ஒரு ஜெல் பெட் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி agarose அப்படின்ற ஒரு பாலிமரை அதுல ஆட் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ டிஎன்ஏ வந்து நெகட்டிவ் சார்ஜ், ஓகே, இது என்ன பண்ணனா வந்து பாசிட்டிவ் சார்ஜை நோக்கி மூவ் பண்ணும். ஸோ இந்த ஜெல்ல வந்து பஃபரை கீழே ஊத்திட்டு கரெக்டா வந்து இந்த எலக்ட்ரோஸ் வழியா அனுப்பிச்சிடுவாங்க. ஸோ ஒவ்வொரு வெள்ளிலுமே வந்து நம்ம டிஎன்ஏவை ஆட் பண்ணணும். ஓகே, இந்த சாம்பிள் ஆட் பண்ணணும். ஸோ அது என்ன பண்ணும், டிஎன்ஏ நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்றதுனால பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கக்கூடிய இந்த சைடை நோக்கி அதை மூவ் பண்ணும். ஸோ எந்த இடத்துல அது செப்பரேட் ஆகுதோ அந்த இடத்துல பேண்ட் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ என்னுடைய அந்த பிளான்ட் டிஎன்ஏ ஃபாரின் டிஎன்ஏவையும் நான் என்ன பண்ணும், agarose gel electrophoresis வச்சு செப்பரேட் பண்ணும். வெக்டார் டிஎன்ஏவையும் agarose gel electrophoresis வச்சு பண்ணணும். அப்பதான் எனக்கு தெரியும் ரெண்டுமே இருக்குதா இல்லையா, ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் அதை கட் பண்ணியிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி தெரியும். ஓகே. ஸோ agarose gel முடிஞ்ச உடனே அது நமக்கு விசிபிளா தெரியாது. அதனால எத்தீடியம் புரோமைடு அப்படின்ற டைய போட்டு யூவி ரேஸ்ல இந்த மிஷின்ல வச்சு பார்க்கும்போது இந்த மாதிரி பிரைட் ஆரஞ்சு கலர் பேண்ட் வந்துடுச்சுன்னா இதுதான் நம்மளுடைய தேவையான டிஎன்ஏ. மாலிகுலர் வெயிட்டை வச்சு அதை பிரிச்சு எடுத்துக்கணும். தென் இந்த டிஎன்ஏவை நம்ம என்ன பண்றோம், எல்யூஷன் அப்படின்ற முறையில இதை கட் பண்ணி இதை வந்து நம்ம தனியா நம்மளுடைய டியூப்ல எடுத்து வச்சுக்கிறோம். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ நான் எனக்கு தேவையான பிளான்ட் டிஎன்ஏவையும் வெக்டார் டிஎன்ஏவையும் தனியா செப்பரேட் பண்ணி வச்சுட்டேன். ரெடியா இருக்கு. ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைமை வச்சு கட் பண்ணிட்டேன். ஓகே. அடுத்த ஸ்டெப் என்ன, இது ரெண்டத்தையும் ஒன்னா சேர்க்கணும் இல்லையா. ஸோ இது ரெண்டத்தையும் ஒன்னா சேர்க்கறதுக்கு நம்ம லைகேஸ் அப்படின்ற ஒரு என்சைமை போட்டு அதை ஒன்னா சேர்க்கணும். ரைட்? ஸோ லைகேஸ் அப்படின்ற என்சைமை போட்டு சேர்க்கணும். ஸோ அதற்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து அந்த சாம்பிள் இருக்கு இல்லையா, இந்த சாம்பிள் இருக்கு இல்லையா, இதுல கொஞ்சம் டிஎன்ஏ தானே இருக்கும். ஸோ இதை நான் அதிகமான டிஎன்ஏவா ஆம்பிளிஃபை பண்ணணும். திஸ் இஸ் மை பியூரிஃபைட் டார்கெட் டிஎன்ஏ. இது என்னோட ஹோஸ்ட் வெக்டார் டிஎன்ஏ. ஓகே. ஸோ இது ரெண்டத்தையுமே நான் வந்து ஆம்பிளிஃபை பண்ணணும், அதிகமான அளவுல ரெடிமேடா வச்சுக்கணும். ஸோ தட் இஸ் த்ரூ அ டெக்னிக் கால்ட் பிசிஆர். பிசிஆர் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன். Polymerase chain reaction என்னது? This is the amplification of the gene of interest using PCR. என்கிட்ட இருக்கக்கூடிய கொஞ்சோன்னு அந்த டிஎன்ஏவை நான் பியூரிஃபை பண்ணி ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் வச்சு கட் பண்ணி எடுத்துட்டேன்ப்பா. அது நான் நிறைய டிஎன்ஏவா வச்சுக்கணும். ஏன்னா எக்ஸ்பெரிமெண்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா, ஃபர்ஸ்ட் டைம் பண்ற எக்ஸ்பெரிமெண்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா, அடுத்து என்னுடைய மெயின்ல இருந்து நான் எடுத்து நிறைய டைம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம் இல்லையா. ஸோ அதுக்காக ஆம்பிளிஃபிகேஷன் செஞ்சு வச்சுக்கிறோம். ஓகே. ஸோ இந்த ஆம்பிளிஃபிகேஷனை செய்யறதுக்கான இந்த டெக்னிக் பேரு தான் வந்து பிசிஆர், பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன். ஓகே. ஸோ பிசிஆர் அப்படின்னா மல்டிபிள் காப்பீஸ் ஆஃப் த ஜீன் ஆர் த டிஎன்ஏ ஆஃப் த இன்ட்ரெஸ்ட் இஸ் சிந்தசைஸ்ட் இன் விட்ரோ. நமக்கு தேவையான காப்பீஸ், மல்டிபிள் காப்பீஸை நம்ம என்ன பண்றோம், லேப்ல சிந்தசைஸ் பண்றோம் யூசிங் பிரைமர். பிரைமர்னா நான் என்னன்னு சொல்றேன், அண்ட் என்சைம் டிஎன்ஏ பாலிமரேஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளுடைய உடம்புல நம்மளுடைய செல் சைக்கிள்ல செல் வந்து ரெப்ளிகேட் ஆகுது. ரெப்ளிகேஷன், டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் நடக்குது. ரெப்ளிகேஷன்ல ஒரு டிஎன்ஏ 2 டிஎன்ஏவா பிரியுது. சரியா? ரெப்ளிகேஷன் நடக்குது. அப்போ ஒரு செல் 2 செல்லா மாறும். ஸோ இந்த மாதிரி நம்ம உடம்புக்குள்ள நடக்கிறத நம்ம ஆர்டிஃபிஷியலா லேப்ல செய்யறது தான் பிசிஆர். பிசிஆர் தான் பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன். ஓகே. ஓகே. இது செய்யறதுக்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் இதெல்லாம் செய்யறதுக்கு நம்ம உடம்பு மாதிரியே ஒரு மிஷின் வேணும். அந்த மிஷினோட பேரு தெர்மல் சைக்ளர். தெர்மல் சைக்ளர். இந்த தெர்மல் சைக்ளர்ல என்ன நடக்கும் அப்படின்னா, இப்ப நம்ம பாடியில 37 டிகிரி அப்படின்ற ஹியூமன் டெம்பரேச்சர் நடக்குது இல்லையா. இந்த டெம்பரேச்சர்ல தான் என்சைம்ஸ் எல்லாம் நல்ல வேலை செய்யும், ரெப்ளிகேஷன்லாம் நடக்கணும். ஓகே. ஸோ இந்த டெம்பரேச்சரை கொண்டு வரக்கூடிய ஒரு மிஷின் வேணும். அதுதான் வந்து தெர்மல் சைக்ளர். இது மட்டும் இல்லாம டெம்பரேச்சர் ஏத்துறதும் இறக்குறதும் இந்த மாதிரியான சேஞ்சஸ் எல்லாமே வந்து நம்ம இந்த மிஷின்ல செய்றோம். ஸோ திஸ் மிஷின் இஸ் கால்ட் பிசிஆர் மிஷின் ஆர் தெர்மல் சைக்கிள். ரைட். ரெண்டாவது என்ன வேணும், என்னுடைய ஒரிஜினல் நான் அந்த பிளான்ட்ல இருந்து எடுத்தெல்லாம் பியூரிஃபை பண்ணி அந்த டிஎன்ஏ இருக்கக்கூடிய அந்த டெஸ்ட் டியூப் வேணும். மைக்ரோ சென்ட்ரிஃபியூஜ் டியூப்ல இந்த டிஎன்ஏ இருக்கு. இப்போ இது கொஞ்சம் தான் இருக்கு, இது எனக்கு நிறைய வேணும்.
சோ ஒரு டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் நடக்கணும்னா முதல்ல என்ன வேணும்? டிஎன்ஏ சாம்பிள் வேணும் இல்லையா? அதுல இருந்து தான் ரெப்ளிகேஷன் ஆகும். சோ இதுதான் வந்து உன்னுடைய டிஎன்ஏ சாம்பிள். அடுத்து பிரைமர் அப்படின்னு ஒண்ணு வேணும். ஓகே. அடுத்து டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் ஆகணும்னா நியூக்ளியோடைட்ஸ் வேணும் இல்லையா? அடினைன், தைமின், குவானைன், சைட்டோசின் இந்த மாதிரியான நியூக்ளியோடைட்ஸ் வேணும். இந்த எல்லா நியூக்ளியோடைட்ஸும் நம்ம லேப்ல தனித்தனியா வச்சிருக்கோம்ப்பா. ரெடிமேடா இருக்கு. சோ அது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்றோம்? இந்த டெஸ்ட் டியூப்ல ஆட் பண்றோம். என்னோட பிரைமர்ஸ் ஆட் பண்றேன். என்னோட நியூக்ளியோடைட்ஸ் ஆட் பண்றேன். பஃபர்ஸ் ஆட் பண்றேன். நம்ம பாடியில என்னென்ன ரியாக்ஷன்ஸ் அந்த டெம்பரேச்சர், பிஹெச் இதெல்லாம் ரெப்ளிகேஷனுக்கு இருக்கோ அது எல்லாத்தையும் நான் வந்து ஆர்டிபிஷியலா என்ன பண்றேன்? ஆட் பண்றேன். ஆட் பண்ணிட்டு சும்மா ஆட் பண்ணா போதுமா? அதுக்கு ஒரு என்சைம் வேணும். டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் நடக்கணும்னா டிஎன்ஏ பாலிமரேஸ் அப்படின்ற ஒரு என்சைம் வேணும். அந்த பாலிமரேஸ்க்கு நம்ம எங்க போறது? நார்மலா நம்மளுடைய பாடி டெம்பரேச்சர் 37ன்றதுனால நம்மளுடைய பாலிமரேஸ் இந்த இடத்துல வேலை செய்யாது. ஏன்னா இந்த மிஷின்ல ஹை டெம்பரேச்சர்லாம் வரப்போகுது. ஓகே சொல்றேன் நான். சோ அதனால நம்மளுடைய பாலிமரேஸ் வந்து ஹை டெம்பரேச்சர்ல டிகிரேட் ஆயிடும். வேலை செய்யாது. அதனால ஸ்பெஷலா ஒரு பாக்டீரியா கிட்ட இருந்து ஒரு பாலிமரேஸ் என்சைம் எடுக்கும். அந்த பாக்டீரியாவோட பேரு தெர்மஸ் அக்வாட்டிகஸ். தெர்மஸ் அக்வாட்டிகஸ் அப்படின்ற இந்த பாக்டீரியா நல்ல இந்த சுடுநீர் ஊற்றுலாம் இருக்குல்ல, ஹாட் வெண்ட், இந்த ஹாட் ஸ்ப்ரிங்ஸ், இந்த இயற்கையான சுடுநீர் ஊற்று இதுலலாம் இருக்கக்கூடிய ஒரு தெர்மோஸ்டேபிள் பாக்டீரியா. சூடு ரொம்ப சூடையும் அது தாங்கும். நார்மலான பாக்டீரியாலாம் 37 டிகிரிலலாம் அது அது வளரும். அப்புறமா வந்து 100 டிகிரி பாய்லிங் டெம்பரேச்சர்ல வச்சு கொதிக்க வச்சா நார்மல் பாக்டீரியாலாம் இறந்து போயிடும். ஆனா இந்த தெர்மோஸ்டேபிள் பாக்டீரியா வந்து பயங்கரமான ஹீட்ட தாங்கும். சோ இந்த பாக்டீரியா கிட்ட இருந்து டிஎன்ஏ பாலிமரேஸ் அது ஒரு டிஎன்ஏ பாலிமரேஸ் வச்சிருக்கோம் இல்லையா? அதோடைய செல் ரெப்ளிகேஷனுக்கு அந்த டிஎன்ஏ பாலிமரேஸ நாம எடுக்கிறோம். சோ இந்த டிஎன்ஏ பாலிமரேஸோட பேரு டாக் டிஎன்ஏ. தெர்மல் அக்வாட்டிகஸ் டிஎன்ஏ பாலிமரேஸ் இந்த என்சைம். ஓகே அண்டர்ஸ்டாண்ட். சோ இந்த என்சைமை நம்ம என்ன பண்றோம்? லேப்ல இந்த மெஷின்ல இந்த டெஸ்ட் டியூப்ல போடுறோம். சோ எல்லாமே ரெடியா இருக்கா? மெஷின்குள்ள இந்த டெஸ்ட் டியூபை வச்சு மெஷினை க்ளோஸ் பண்ணி டைம் செட் பண்ணிடும். டைம் செட் பண்ணிட்டா ஸோ ஒரு 2 ஹவர்ஸ் 2.5 ஹவர்ஸ்ல முதல்ல நம்ம போட்ட டெஸ்ட் டியூப்ல சப்போஸ் ஒரு 10 வெறும் 10 டிஎன்ஏ இருந்துச்சுன்னா ஓகே ஆஃப்டர் ஒரு 2.5 ஹவர்ஸ் மில்லியன்ஸ் அண்ட் காப்பீஸ் ஆஃப் டிஎன்ஏ வந்து ஃபார்ம் ஆகும். மில்லியன்ஸ் அண்ட் காப்பீஸ் ஆஃப் டிஎன்ஏ. ஓகே ஸோ இப்படி டிஎன்ஏவை ஆர்டிஃபிஷியலா இன் விட்ரோ கண்டிஷன்ல ஆம்பிளிஃபை பண்ணக்கூடிய இந்த டெக்னிக் தான் வந்து பிசிஆர். ஆல்ரைட். இந்த ஆம்பிளிஃபிகேஷன் அந்த மெஷின்குள்ள பிசிஆர் ஆம்பிளிஃபிகேஷன் எப்படி நடக்குது? எப்படி வந்து கம்மியா இருந்த டிஎன்ஏ வந்து மில்லியன்ஸ் அண்ட் காப்பீஸ் ஆஃப் டிஎன்ஏவா மாறுது அப்படின்றத பார்க்கலாம். ரைட். ஸோ இப்போ பாருங்க நம்ம எடுத்திருந்தக்கூடிய அந்த டார்கெட் டிஎன்ஏ வந்து ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ. அதுல ஒரு 5 பிரைம் எண்ட் இருக்கு, 3 பிரைம் எண்ட் இருக்கு, காம்ப்ளிமெண்டரியா இந்த பக்கம் 5 பிரைம் எண்ட் இருக்கு, 3 பிரைம் எண்ட் இருக்கு. ஓகே. சோ இதுதான் வந்து இந்த சென்டர் பார்ட் தான் வந்து இந்த ரெட் கலர்ல இருக்கிறது தான் வந்து நம்மளுடைய ஜீன். அந்த பிளான்ட்ல இருந்து எடுத்த ஜீன் வச்சுக்கோங்க. இதுதான் நம்ம வந்து ஆம்பிளிஃபை பண்ண போறோம். இதுதான் நிறைய நமக்கு தேவை குளோனிங் எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுக்கு. ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா அந்த மெஷின்ல வச்சுட்டு மெஷின்ல நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஹீட் கொடுப்போம். That is called denaturation. Denaturation. So first அந்த மெஷின்ல 95 டிகிரிக்கு மிஷினுக்குள்ள அந்த இருக்க டெஸ்ட் டியூபை வந்து நம்ம சூடுபடுத்துவோம். ஸோ சூடுபடுத்தும் போது என்ன ஆகும்னா இந்த ஹீட்ல இந்த டபுள் ஸ்டாண்டர்டா இருக்கக்கூடிய டிஎன்ஏ அப்படியே ஓப்பன் ஆகும். நடுவில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் பாண்ட் எல்லாம் உடஞ்சி சூட்டுல என்ன ஆகும்? ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகும் போது நாம ஆல்ரெடி அதுல பிரைமர் அப்படின்ற ஒன்னத்தை ஆட் பண்ணி வச்சிருக்கோம். What is a primer? Primer or short segment of DNA which is complementary to the gene of our interest. இப்போ இந்த ரெட் கலர்ல இருக்கக்கூடிய இந்த ஜீனை நான் வந்து ஆம்பிளிஃபை பண்ணோம்னா இந்த ஜீனுக்கு காம்ப்ளிமெண்டரியான ஒரு சீக்வன்ஸை துண்டு ஒரு சின்ன சீக்வன்ஸை நான் பிரைமரா ஆட் பண்ணுவேன். ஏன்னா ரெப்ளிகேஷன் இனிஷியேஷன் ஆகணும்ல. ஸோ அதுக்காக ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதுல ஏ டி சி ஜி டி ஏ சி சி ஏதோ இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே இது என்னோட ஜீன் இப்படி போகுது. ஸோ என்னோட பிரைமர் என்னன்னா ஒரு ஷார்ட் செக்மெண்ட் ஏதோ ரெண்டு கார்னர்ல இந்த பக்கம் 5 பிரைம்ல இந்த பக்கம் ஒரு 3 பிரைம்ல இருக்கக்கூடிய ஒரு ஷார்ட் செக்மெண்ட்டுக்கு காம்ப்ளிமெண்டரி ஜி ஜி டி ஏ சி. ஓகே அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இந்த மாதிரி அதே மாதிரி இந்த பக்கம் என்ன ஜீன் சீக்வன்ஸ் இருக்கோ அதுக்கு காம்ப்ளிமெண்டரியா ஆல்ரெடி இது என்ன ஜீன் நமக்கு தெரியும். அதனால அந்த சீக்வன்ஸும் நமக்கு தெரியும். அதுக்கு காம்ப்ளிமெண்டரியான சீக்வன்ஸை நம்ம டிசைன் பண்ணி அந்த பிசிஆர் மிஷின்ல நம்ம ஆட் பண்றோம். தே ஆர் கால்ட் பிரைமர்ஸ்.
primers initiate the PCR reaction. ஸோ இந்த பிரைமர் என்ன பண்ணும், இந்த டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ ஓப்பன் அப் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ இது நடுவுல போய் அதோடைய சைட் எங்கேயோ அங்க போய் முதல்ல ஒட்டிக்கும். இந்த பிரைமர் வந்து இங்க ஒட்டிக்கும். இந்த பக்கம் ஒரு பிரைமர் ஒட்டும், இந்த பக்கம் இந்த பிரைமர் ஒட்டும். ஓகே ஓகே. ஸோ டீநேச்சுரேஷன், இந்த பிரைமர் ஒட்டுது இல்லையா, இந்த ப்ராசஸ்க்கு பேரு அனீலிங். அனீலிங். தென் அடுத்து டிஎன்ஏ பாலிமரேஸ் என்சைம், அது என்ன பண்ணும், அந்த இடத்துல ஆல்ரெடி நம்ம ஆட் பண்ணிருக்கோம் தெர்மஸ் அக்வாட்டிகஸ் பாக்டீரியாவோட என்சைம். அது என்ன பண்ணும், ஓகே ஒரு ஸ்ட்ராண்ட் இருக்கு, அதுக்கு காம்ப்ளிமெண்டரி ஒரு ஸ்ட்ராண்ட் இருக்கு, தேவையான நியூக்ளியோடைட்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணும், ஒவ்வொரு நியூக்ளியோடைடா எடுத்துன்னு வந்து இந்த டிஎன்ஏ பாலிமரேஸ் என்ன பண்ணும், இது காம்ப்ளிமெண்டரியா, இந்த ஸ்ட்ராண்டுக்கு காம்ப்ளிமெண்டரியான ஒவ்வொரு நியூக்ளியோடைடா ஆட் பண்ணி இந்த ஸ்ட்ராண்டை எக்ஸ்டென்ஷன் பண்ணும். எக்ஸ்டென்ஷன். ஓகே, இதுதான் வந்து எக்ஸ்டென்ஷன். ஸோ சிங்கிள் ஸ்டாண்டர்டா இருந்த டிஎன்ஏ இப்போ டபுள் ஸ்டாண்டர்டா ஃபார்ம் ஆச்சு. ஸோ ஒரு முதல்ல பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு ஸ்டாண்ட் இருந்துச்சு, அதை வந்து உடைச்சு இப்போ நமக்கு ஆஃப்டர் ஆம்பிளிஃபிகேஷன் என்னாச்சு, 2 ஸ்டாண்டா மாறிச்சு. புரியுதா? இது வந்து புதுசா ஃபார்ம் ஆனது. அதே மாதிரி இந்த பக்கத்துல இருந்து இது புதுசா ஃபார்ம் ஆனது. இது வந்து ஒரு சைக்கிள். இப்போ ஒரு டிஎன்ஏ 2 டிஎன்ஏவா மாறிச்சு. தென் அடுத்து அந்த பிசிஆர் மிஷின் என்ன பண்ணும், 2 டிஎன்ஏவா மாறிடுச்சா, மறுபடியும் இந்த சைக்கிள் ரிப்பீட் ஆகும். மறுபடியும் பிசிஆர் மிஷின் டெம்பரேச்சர் 95 டிகிரிக்கு ஏத்தும். அப்போ இந்த டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ மறுபடியும் 2 சிங்கிள் ஸ்டாண்டர்டா உடையும், மறுபடியும் பிரைமர் வந்து ஒட்டும், மறுபடியும் டிஎன்ஏ பாலிமரேஸ் நியூக்ளியோடைட்ஸ் ஆட் பண்ணும். தென் இது வந்து திருப்பி 4ஆ மாறும். திருப்பி அந்த 4 ஓப்பன் அப் ஆகி 8ஆ மாறும், 8 16ஆ மாறும். அந்த மாதிரி ஆல்மோஸ்ட் ஒரு 30 சைக்கிள் முடியும் போது நமக்கு 1 பில்லியன் டிஎன்ஏ வந்து இருக்கும். ஓகே, திஸ் இஸ் கால்ட் பிசிஆர். ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா ஃபோர்த் ஸ்டெப், இன்சர்ஷன் ஆஃப் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ இன்டு தி ஹோஸ்ட். நமக்கு தேவையான நிறைய டிஎன்ஏ இந்த இடத்துல ஃபார்ம் ஆயிடுச்சு, நம்ம பிசிஆர் பண்ணி வச்சுட்டோம். சரி, ஓகே. ஸோ இந்த டிஎன்ஏவை நம்ம பிளாஸ்மிட்குள்ள வச்சு ஹோஸ்டுக்குள்ள அனுப்பணும். எப்படி அனுப்பணும், நம்ம ஆல்ரெடி பார்த்த மெத்தட் தான். கெமிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், எலக்ட்ரோபோரேஷன், மைக்ரோ இன்ஜெக்ஷன், ஜீன் கன், டிஸ்ஆர்ம்டு வெக்டார்ஸ். ஸோ இதுல எந்த மெத்தட் வேணா நம்ம யூஸ் பண்ணலாம். நம்ம யூஸ் பண்றது பிளான்ட்டா அனிமலா அப்படின்றத பொறுத்து நம்ம இன்ஜெக்ஷன் இருக்கு. ஸோ இப்பதான் பார்த்தோம், செலக்டபிள் மார்க்கர் வந்து ஒன்று வந்து ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் ஜீன், இதை வச்சு யூஸ் பண்ணுவோம். இல்லைனா வந்து ப்ளூ ஒயிட் ஸ்கிரீனிங், இதை வந்து மார்க்கரா வச்சு யூஸ் பண்ணுவோம். ஓகே, ரைட். ஸோ உள்ள போயிடுச்சு, ஜீனுமே வந்து நமக்கு தெரிஞ்சிச்சு. அதாவது இப்போ பாருங்க, இதுதான் நமக்கு தேவையான இந்த ஒயிட் கலர்ல இருக்கிறது தான் வந்து நம்மளுடைய ரீகாம்பினன்ட். சக்சஸ்ஃபுல்லா ரீகாம்பினேஷன் நடந்துடுச்சு. இந்த பாக்டீரியால தான் வந்து ரீகாம்பினன்ட் பாக்டீரியா நமக்கு தெரிஞ்சிடுச்சு. ஓகே, ஸோ இந்த பாக்டீரியாவை நான் என்ன பண்றேன், தனியா ஒரு கோனிக்கல் ஃபிளாஸ்க்ல எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இது கொஞ்சம் தானே இருக்கும், இதை வந்து நான் அதிக அளவு ப்ரொடியூஸ் பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். ஏன்னா இந்த பாக்டீரியாக்குள்ளதான் எனக்கு தேவையான ஜீன் இருக்கு, ஃபாரின் ஜீன் இருக்கு. அந்த ஜீன் அதிக அளவு நான் ப்ரொடக்ஷன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இன்சுலின் தேவையான ஜீன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சக்சஸ்ஃபுல்லா இன்சுலின் ஜீனை நான் வந்து ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி மூலமா பண்ணிட்டேன். ஸோ அதிக அளவு இன்சுலின் ஜீனை நான் ப்ரொடியூஸ் பண்ணாதானே அது கமர்ஷியல் லெவல்ல நம்ம யூஸ் பண்ண முடியும், நிறைய பேஷண்ட்க்கு அதை கொடுக்க முடியும், நம்ம விற்க முடியும். ஒரு வேக்சினா இருந்தாலும் அப்படிதான், ஒரு ஹார்மோனா இருந்தாலும் அப்படிதான், எல்லாமே. ஸோ அதிக அளவுல இதை நான் கொண்டு வரணும். இப்போ வந்து நான் டேபிள் லெவல்ல எக்ஸ்பெரிமெண்ட் வந்து டேபிள்ல தான் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ அதிக அளவு கமர்ஷியல் ஸ்கேல்ல நான் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு தான் வந்து நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் பண்ணணும். தட் இஸ் ஆப்டைனிங் த ஃபாரின் ஜீன் ப்ராடக்ட். ஓகே, so in almost all recombinant DNA technology, the ultimate aim is to produce a desirable protein. எனக்கு தேவையான ஒரு புரோட்டீன் வருதுப்பா. இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, இன்சுலின் அப்படின்ற புரோட்டீன் எனக்கு வருது. ஓகே, அந்த புரோட்டீனை நான் லார்ஜ் ஸ்கேல்ல ப்ரொடக்ஷன் பண்ணணும். ஓகே, அந்த புரோட்டீனை நம்ம என்ன சொல்றோம், ரீகாம்பினன்ட் புரோட்டீன் சொல்றோம். ஏன்னா ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி மூலமா உருவான புரோட்டீன். அதை நான் எப்படி லார்ஜ் ஸ்கேல்ல ப்ரொடக்ஷன் பண்றது, அதுக்கு தான் பயோ ரியாக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. So what is bioreactors? Bioreactors, they are a large vessel where the different cells such as a human, plant, animal cells can be cultured to obtain new biological products. Bioreactors, பாருங்க, இதுதான் வந்து bioreactors. ஒரு பெரிய ஒரு குக்கர் மாதிரி பெருசா இருக்கும். ஸோ நான் லேபில் கொஞ்சமா கோனிக்கல் ஃபிளாஸ்க்லையும் டெஸ்ட் டியூப்லையும் உருவாக்குன என்னுடைய இந்த ரீகாம்பினன்ட் புரோட்டீன் இருக்கக்கூடிய அந்த ஆர்கானிசமை, அந்த செல்லை நிறைய வளர்க்க போறேன். ஸோ அதுக்கு நான் பயோரியாக்டரை யூஸ் பண்ண போறேன். பயோரியாக்டர் 2 டைப் இருக்கு. ஒன்னு சிம்பிள் ஸ்டிர்டு டேங்க் பயோரியாக்டர், இன்னொன்னு ஸ்பேஜ்ட் ஸ்டிர்டு டேங்க் பயோரியாக்டர். ஓகே,
ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுதான் சிம்பிள் ஸ்டிர்டு டேங்க் பயோரியாக்டர். இது ஒரு சின்ன மிஷின் தான். இந்த மிஷினோட கான்செப்ட் என்னன்னா வந்து இதுல பாத்தீங்கன்னா வந்து உள்ள நம்ம இந்த எல்லோ கலர்ல இருக்கு இல்லையா, இது வந்து கல்ச்சர் பிராத். ஸோ எனக்கு தேவையான இந்த பாக்டீரியாவை நான் உள்ள வளர்க்குறேன். இந்த ரீகாமினன்ட் புரோட்டீன் ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய பாக்டீரியாவை நான் உள்ள வளர்க்குறேன். ஸோ வளர்க்கும் போது அதுக்கு தேவையான கல்ச்சர் மீடியம், அதுக்கு தேவையான ஃபுட்டு, அதுக்கு தேவையான பிஹெச், டெம்பரேச்சர், நியூட்ரியன்ஸ் எல்லாத்தையும் உள்ள கொடுத்து அந்த அந்த வெசல்ல வந்து நம்ம போட்டுட்டு, ஓகே. அண்ட் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வந்து ஃபோம் பிரேக்கர் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஏன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குல்ல, இது வந்து அப்படியே சுத்தும். இந்த மோட்டார்ல கனெக்ட் பண்ணி இது வந்து இம்பெல்லர் ஒரு பிளேடு மாதிரி இருக்கும். அது வந்து சுத்தும். அது ஏன்னா மிக்சிங் ஆகணும். அப்படியே விட்டுட்டு அப்படியே தேங்கிடும்ல. செல்ஸ் வந்து கிராவிட்டில அப்படியே இறங்கி டெபாசிட் ஆயிடும்ல. ஸோ அப்படியே மிக்சிங் கொடுத்துட்டே இருக்கணும். ஒரு ஃபேன் மாதிரி சின்னதா உள்ள சுத்திட்டே இருக்கும் ஒரு பிளேடு மாதிரி. அப்ப சுத்தும் போது நுரை ஃபார்ம் ஆகும்ல. ஸோ அந்த நுரைய பிரேக் பண்றதுக்கு ஃபோம் பிரேக்கர் அப்படின்னு மேல ஒண்ணு இருக்கு. அண்ட் பிஹெச் டெம்பரேச்சர் எல்லாம் கண்ட்ரோல் பண்றதுக்கு இருக்கு. இந்த மாதிரி ஒரு செட்டப் இருக்கு. அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ திஸ் இஸ் கால் சிம்பிள் ஸ்டிர் டேங்க் பயோரியாக்டர். கொஞ்சம் அமௌண்ட்ல நான் ப்ரொடக்ஷன் பண்ணணும். ஓகே. அதே இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியா பண்ணணும்னா இன்னும் கொஞ்சம் பெரிய டேங்க் இருக்கு. இன்னும் கொஞ்சம் அதிகமான அட்வான்ஸ்டு மெத்தட் இருக்கு. தட் இஸ் கால்ட் ஸ்பேர்ஜ் ஸ்டிர் டேங்க் பயோரியாக்டர். ஸோ இந்த பயோரியாக்டர் இப்படி தான் இருக்கும். அண்ட் இதோடைய பிக்சர் பாத்தீங்கன்னா வந்து இதுல என்ன இருக்குன்னா, இப்போ இதுக்குள்ள இந்த ப்ளூ கலர்ல இருக்கிறதெல்லாம் நான் பாக்டீரியா அந்த வளர்க்கக்கூடிய அந்த கல்ச்சர் மீடியா. ஓகே. இந்த இடத்துல நான் மிக்ஸ் பண்றதுக்கான இந்த மாதிரி ஒரு செட்டப் இருக்கு. ஓகே. இந்த இடத்துல பாருங்க இந்த மாதிரி நிறைய பிளேட் இருந்துச்சுல, அந்த மாதிரி இல்ல. இந்த இடத்துல கம்மி பிளேட் தான் இருக்கு. பட் ஆனா அது வந்து ரொட்டேட் ஆயிட்டே இருக்கும். ஓகே. தென் ஆக்சிஜன் கண்டினியூஸா பாக்டீரியாவுக்கு ஆக்சிஜன் தேவை இல்லையா, ஆக்சிஜன் ஏர் சப்ளை கொடுக்கும். இங்க கூட இருக்கு பாருங்க, ஸ்டெரைல் ஏர்னு இருக்குல்ல, இதுலயும் ஆக்சிஜன் போகும். பாக்டீரியாவுக்கு தேவையான growthக்கான ஆக்சிஜனை வந்து உள்ள சப்ளை பண்றோம். அண்ட் இன்க்ரீஸ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஃபார் ஆக்சிஜன் டிரான்ஸ்ஃபர். இந்த மிஷின் இந்த டப்பு வந்து அகலமா இருக்கு. ஏன்னா நல்ல வந்து சர்ஃபேஸ் ஏரியா கிடைக்கிறதுக்காக. தென் அது மட்டும் இல்லாம இதுல வந்து பபிள்ஸ் dramatically increase the oxygen transfer area. ஆர்டிஃபிஷியல்ல ஏர் பபிள்ஸையும் நம்ம உள்ள விடுறோம். ஏர் பபிள்ஸ் உள்ள விடுறோம். ஸோ ஏர் கேன் பி பபிள் த்ரூ த ரியாக்டர் அஜிடேட்டர்னு சொல்லுவோம். ஏர் இருக்குல்ல, இதை வந்து நம்ம என்ன பண்றோம், பபிள்ஸா உள்ள விடுறோம். அது அஜிடேட்டர் வச்சு மிக்ஸ் பண்றோம். இது வந்து ஒரு செட்டப். ஸோ திஸ் இஸ் கால்ட் ஸ்பேட்ச்ட் ஸ்டிர் டேங்க் பயோரியாக்டர். ஓகே. ஸோ இது ரெண்டும் பயோரியாக்டர். இந்த பயோரியாக்டர் வச்சு நம்ம என்ன பண்றோம், லார்ஜ் ஸ்கேல்ல நமக்கு தேவையான ரீகாமினன்ட் புரோட்டீன் அந்த ஆர்கானிசம் அந்த செல்ஸை வளர்க்குறோம். ஸோ ஒரு குட் பயோரியாக்டர்ல என்ன இருக்கணும்னா வெசல், அந்த பெரிய பாத்திரம் இருக்கணும். அது வந்து மேடப் ஆஃப் கிளாஸ் இல்லைன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். டெம்பரேச்சர் பிஹெச் கண்ட்ரோல் பண்ணணும். அஜிடேட்டர் சிஸ்டம் இருக்கணும். அண்ட் ஆக்சிஜன் டெலிவரி இருக்கணும். ஃபீடு போட்டுனா நம்ம அப்பப்போ சாம்பிள் கண்டாமினேஷன் இருக்கா, நல்லா வளருதா நம்ம வந்து பார்க்கணும் இல்லையா. ஸோ மொத்தமா பாத்திரத்தை தூக்கி பார்க்க முடியாதுல்ல. ஸோ அங்கங்க கொஞ்சம் கொஞ்சமா டெஸ்ட் சாம்பிள் குவாலிட்டி செக்கிங்காக எடுப்போம். ஸோ அது ஃபீட் போட்டு ஃபோம் கண்ட்ரோல் சிஸ்டம், சாம்பிள் போட்டு வேஸ்ட் போட்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு குட் பயோரியாக்டர். ஓகே. இப்போ நாம ப்ரொடக்ஷன் பண்ணிட்டோம் லார்ஜ் ஸ்கேல்ல. நமக்கு தேவையான அந்த புரோட்டீன், நம்ம ரீகாமினன்ட் புரோட்டீனையோ இல்லை வேக்சினையோ ப்ரொடியூஸ் பண்ணியாச்சு. சரி, எல்லாம் அந்த பாத்திரத்துக்குள்ள இருக்கு, பயோரியாக்டருக்குள்ள. அப்புறம் நம்ம வந்து அதை கமர்ஷியல் லெவல்ல பண்ணோம்னா அதை என்ன பண்ணணும் அடுத்து, இப்போ நம்ம இது செஞ்சோம்ல, இந்த ப்ராசஸ், திஸ் ப்ராசஸ் இஸ் கால் அப்ஸ்ட்ரீம் ப்ராசஸ். அப்ஸ்ட்ரீம் ப்ரொடக்ஷன் பண்றது. அடுத்து இதுக்கு ஆப்போசிட் வந்து டவுன் ஸ்ட்ரீம் ப்ராசஸ். நமக்கு தேவையான ப்ராடக்டை பியூரிஃபை பண்ணி வெளியில எடுக்கணும். So after completion of the biosynthetic stage, the product has to be subjected through a series of process before it is ready for marketing as finished. So இதுதான் நம்ம downstream process அப்படின்னும். பயோரியாக்டர்ல நம்ம ப்ரொடக்ஷன் பண்ண இதுல பாக்டீரியா இருக்கும், அதுல இருந்து நமக்கு தேவையான புரோட்டீன் எல்லாமே மிக்ஸ் ஆயிருக்கும். ஸோ அதுல இருந்து ஜஸ்ட் நம்ம இந்த புரோட்டீனை மட்டும் பியூரிஃபை பண்ணி எடுத்து, ஓகே, இன்சுலின் புரோட்டீன் வச்சுக்கோங்க, இன்சுலின் புரோட்டீனை மட்டும் பியூரிஃபை பண்ணி எடுத்துட்டு தென் அது நம்ம கமர்ஷியலா வைக்கணும் இல்லையா. ஸோ அது கெட்டு போகாம இருக்கணும் இல்லையா. ஸோ அதுக்கு தேவையான ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணணும். ஓகே. அண்ட் இதான் மருந்து அப்படின்னா அதுக்கு தேவையான கிளினிக்கல் ட்ரையல்ஸ் செய்யணும். ஸோ இதெல்லாமே செஞ்சு குவாலிட்டி கண்ட்ரோல் செக்கிங்குமே பண்ணிட்டு கடைசியில் அது என்ன பண்ணணும், கமர்ஷியல் லெவல்ல இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணணும். ஸோ திஸ் இஸ் the steps involved in the recombinant DNA technology. சரியா, இது வந்து லார்ஜ் ஸ்கேல்ல ப்ரொடக்ஷன் பண்றது இப்படிதான் பண்ணுவாங்க. இது ரொம்ப ஸ்ட்ரைல் என்விரான்மெண்ட்ல எல்லாமே பண்ணுவாங்க. கடைசியில இது வந்து நமக்கு வெளியில மருந்தாவோ மாத்திரையாவோ இல்லைன்னா வேக்சினாவோ இன்சுலின் ஹார்மோன் இந்த மாதிரி நமக்கு என்ன தேவையோ அந்த ப்ராடக்டா வெளியில வரும். ஓகே. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட்
ஜெனடிக் ரீகாம்பினேஷன் டெக்னிக் எப்படி என்னென்ன ஸ்டெப்ஸ் நம்ம பண்றோம் அப்படின்றத நம்ம டீட்டெயிலா இந்த லெசன்ல படிச்சிட்டோம். ஓகே, ஸோ இந்த லெக்சர் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. அண்ட் நம்மளுடைய வேதாந்து நீட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you in the next class. Till then, take care. Bye.